أقدمه بسم الله جل وعلا وأكثر حمدا بالكرام والشرف يسلم تسليما كثيرا قياسا يسلم صلاة تملأ وغسها على من له على الهدى مستقر رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب தொடக்கம் உன் பெயரால் அல்லாஹ் தொடக்கம் உன் பெயரால் அல்லாஹ் தொடர்வதும் உன் அருளால் அடக்கம் அனைத்துமே உனக்குள்ளே நீ அடக்கம் ஆகலுவாயும் மனக்குள்ளே எல்லா வல்லவனே எந்த உரையினை தொடர்கையிலும் உன் நினைவே அதை தொடர்பிலும் உன் நினைவே வல்லநபி நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை பாதையிலே நடக்கையிலும் உன் நினைவே வாரி தளர்ந்து போய் வந்து படுக்கையிலே கிடக்கையிலும் உன் நினைவே இறுதி மூச்சினை நாம் அடக்கையிலும் உன் நினைவே எம் உடலை பிறர் தூக்கி அடக்கையிலும் உன் நினைவைத்தா எம் வல்லவனே இருட்டிலே இடைவிடம் இழந்தவர்க்கு இல்லாமா பெருவளத்தை காட்ட வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்கள் அருமை குடும்பத்தார்கள் அவர்களின் புனிதமிக்க பாதையிலே வாழ்ந்த புண்ணிய பூமான்கள் அனைவரும் ஆத்ம ஆசையிலே மனம் மொழி மெய் ஆத்மாவினால் வேட்டி விரும்பியவனாக தொடர்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வே எல்லையில்லா பேரருளால் செங்குன்றம் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த இறையிலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வாளர் பெயரை நடத்துகிற கௌசில்லாஹ் முஹீத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலாவுடைய நினைவு தின தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, அன்பார்ந்த ஆலிம் பெருந்தைகளே, ஆன்மீக செல்வர்களே, அல்லாஹ்வின் அருள்நாடும் நல்லடியார்களே, சமுதாய சீரர்களே, சன்மார்க்க பெருமக்கள், இன்றைய தினம் 17வது நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த ஒரு பாரசீக பேரொழிக்காக இல்லை பால்வழக பேரொழிக்காக நாம் இந்த விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வாழ்ந்த காலம் 11ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டு. 11வது நூற்றாண்டிற்கும் 21ஆம் நூற்றாண்டிற்கும் எப்போது பெரிய வேறுபாடு என்பது நமக்கு தெரியும். அந்த காலத்திலே அலைபேசி, இணையதளம் இது போன்ற கருவிகளெல்லாம் கண்டுபிடிக்கப்படாத காலம். அறிவியலுடைய அடிச்சுவடை கூட மக்கள் புரியாத காலத்தில் இன்றைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக அவர்கள் செய்ததை விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் அனுபவிக்கிறோம். வழிபாடு நடந்து போய் கொண்டிருப்பார், பேசுவார்கள். எங்கோயில் ஒருவரிடத்திலே வழிபாடுகள் போகிற பாதையிலே பேசுவார்கள். யாரோ பேசுகிற பேச்சை கேட்டு சிரிப்பார்கள். இன்னைக்கு அலைபேசி வந்ததனால், செல்போன் வந்ததனால், செல்போனுக்கு ஏன் பெருகுன்னா செல்லும் போதெல்லாம் பேசுவதால் செல்போன், செல்லும் இடமெல்லாம் பேசுவதால் அந்த செல்போனை தவறி செல்லும் பேசி என்று கூட முடிவேண்டாம். செல்லும் இடமெல்லாம் பேசுகிற அந்த செல்லும் பேசி இந்த காலத்தில் நமக்கு காட்டுகிற ஒரு பாடமாக தெரியுமா? அந்த காலத்தில் இளைஞர்கள் செல்வர்கள் விஞ்ஞானத்தினுடைய ஆற்றினால் எதை செய்து காட்டினாரோ அதற்கு இந்த யுகத்தில் விஞ்ஞானத்தின் விளைவாக நாம் எல்லோரும் அனுமதிக்கிறோம். தெருவிலே நடத்தி சென்று கொண்டிருக்கிறோம், தன்னாலே பேசிக் கொண்டு போகிறோம், தன்னாலே இருக்கிறோம். ஒரு கற்பனை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் மௌத்தா போனவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்து நீங்கள் எல்லோரும் உலகத்தை ஒரு கணம் சுற்றி வாருங்கள், அதற்கு பிறகு நீங்கள் மௌத்தாகலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? 50 ஆண்டுகளுக்கு ஒரு மறைந்தவர்களாக என்ன நினைப்பார்கள்? நம்ம மௌத்தா போன பிறகு நம்ம வாழ்க்கையெல்லாம் எல்லாம் கெட்டதா போயிட்டாங்க. அவன் தன்னாலே ரோட்டில் பேசிட்டே போறான், தன்னாலே பிடிக்கிறான். இந்த அலைபேசி கையிலே இருக்கும் என்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் அலைபேசி கூட உள்ளே மறைத்து வைத்து காதலை சிறுத்து விஷயமான ஒரு உயர் இணைப்பு மட்டும் இருக்கும். தன்னாலே தேவையில் பேசிக் கொண்டு போகிறான், தன்னாலே பிடிக்கிறான். மறைந்தவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த வருஷத்தில் அவளை வடமலை செய்தால் எல்லோரும் லூசா போயிட்டான், எல்லோரும் வெட்டதா போயிட்டான், ரோட்டில் தன்னாலே பேசிக் கொண்டு போகிறான், தன்னாலே பிடிக்கிறான் என்றுதான் உலகம் சொல்லுது. அன்னைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக நிகழ்ச்சிய வைத்திருக்க வைக்கக்கூடிய செயல்களெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக நாம் எல்லோரும் பெறுகிறோம். எனவே
திருக்குர்ஆன் ஷேகுனா முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்ந்த காலம் 11ஆம் நூற்றாண்டு, ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டு, கிபி 11வது நூற்றாண்டு. அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். வேதகாரை செய்திகள் திரும்புதல் இடமெல்லாம் பார்த்ததால் மூளை முழுக்கெல்லாம் முழுக்காணிகளான உலமாக்கள் இருந்தார்கள், போலி ஞானிகள் இருந்தார்கள். அந்த முழுக்காணிகளான ஞானிகள் எல்லாம் அன்றைய ஆட்சியாளர்களான கடிப்பாக்களுக்கு கைச்சாடிகளாக பயன்பட்டார்கள், விசிறிகளாக பயன்பட்டார்கள். சத்திய மார்க்கத்தில் சத்தான போதனைகளை மக்களுக்கு மத்தியில் எட்டி வைத்தார்கள். அரசியலின் அடிவருடைய அரசினுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த காலகட்டத்தில் தான் சீதானில் ஒரு ஜீவஜோதி பிறந்தது, பாரசீக மண்ணில் ஒரு பேரொழி பிறந்தது. அதுதான் ஷேகுனா முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்றோம். அவர்கள் தனக்கென்று ஒரு விளம்பரத்தை வெளிப்படுத்த சொல்லவில்லை. இயற்கையாக உலகம் அவர்களை எட்டி பார்க்கிறது. அவர்கள் தன்னை விளம்பரப்படுத்தி எனக்கு விழா எடுத்து சொல்லாமலே அவர்களுக்கு உலகம் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை போற்றுவதற்கு காரணம் தெரியுமா? ஹதீஸ் குதிசியிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸ் குதிசினா என்னன்னா அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிக்கிற ஹதீஸுக்கு ஹதீஸ் குதிசி. அதில் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய அடியான் தன்னந்தனியாக என்னை திக்ர் செய்தார், தக்கல்தஹு மன் தக்கல்னி பல்கன் தக்கல்தஹு தின்ட மலையில் அழா. மலவுள் அழா எனும் மகத்தான மலக்குகள் மத்தியில் அவருடைய பெருமையை நாம் பேசுவேன். எனவே எம்பெருமான் பெருமாள் அறிவிக்கிறார்கள், மண் பட்டர்வி பலன் தன்னன் தனியாக ஒரு அடியான் என்னை திக்ர் செய்தார். அந்த அடியானுடைய பெருமையை மலவுள் அழா எனும் மலாயிக்கத்துகளாகிய மகத்தான கூட்டத்தாருக்கு மத்தியில் நான் எடுத்து சொல்வேன். எந்த அடியானுடைய பெருமையை நான் மலர்களுக்கு மத்தியில் பேசினேனோ அந்த அடியாரை மண்ணுலகத்து மக்கள் எல்லாம் இயற்கையாக ஏற்றி போற்றுவார்கள். காலமெல்லாம் உடைய நினைவை பதிவு வைப்பார்கள். அதுதான் புதுலகத்தாவர்கள் வரலாறு. அவர்களை இயற்கையாக எந்த சக்தியினாலும் அவருடைய புகழை கொண்டு வைக்க முடியாது. அவர்கள் தனக்கென்று விளம்பரத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தொலைக்காட்சிகள் தோன்றவில்லை, டிவிகளை பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்கள் எந்த விதமான இணையதளத்தில் வரவில்லை. ஆனால் இத்தனை நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் அவருடைய நினைவு மக்கள் நெஞ்சங்களில் ஆழமாக அழுத்தமாக பதிப்பிடித்ததென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதைப் போல தன்னன் தனியாக தவறு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையை தன்னில் படித்தார்கள். அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு கணம் பொழுது அல்லாஹ் என்ற எண்ணம் என் இதயத்தில் இல்லை என்றார். என்னை நான் ஒரு முஸ்லிமாக நினைப்பதில்லை, ஒரு மூமினாக நினைப்பதில்லை. யோசித்து கொண்டு விட உதவும். ஒரு கணம் பொழுது இடைக்கின்ற முற்றிலும் விடுகின்ற முற்றிலும் அல்லாஹ் என்ற சிந்தனையின் உள்ளத்தில் இல்லை என்றால் அந்த நேரம் நான் என்னை ஒரு மூமினாக கருதுவதை என்றால் நம்மில் பலருக்கும் அல்லாஹ் என்ற சிந்தனை அல்லாஹ்வுக்கு கையெட்டி தொழுகிற நேரத்தில் கூட வராது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கிண்டல் என்ற பெயரில் ஒரு ஷைத்தான் இருக்கிறார். அவருடைய வழி என்ன தெரியுமா? யாராவது தொழுகையில் ஈடுபட்டு கையெட்டிய பிறகு உதுகுர்கலா அதை நினைத்திருப்பார், இதை நினைத்திருப்பார் என்ற தொழுகையில் கையெட்டிய பிறகு உலகளாவிய சிந்தனைகளை உள்ளத்தில் ஊடுருவாய்ப்பான் ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய சிந்தனை தொழுகைக்குள்ளே ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா கிண்டல் என்ற பெயரிலே ஒரு ஷைத்தானை நியமித்திருப்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால் நம்மில் பெரும்பாலோருக்கும் அந்த இன்சானுடைய தொழுகை உற்பத்தியாவதில்லை. இன்சானுடைய தொழுகை என்றால் என்ன தெரியுமா? கடமைக்காக தொழுவதில்லை, காதல் பயப்பட்டு தொழுவது. தொழுகை என்பது கடமை இல்லை, தொழுகை என்பது கடமை இல்லை, ஒரு காதல் பயப்பாடு. கடமைகளை ஏதோ தொழாமல் இருந்தால் மக்கள் நம்மை விமர்சிப்பார்கள், நம்மை தேடுவார்கள். அவர் தொழுகையேற்றுவது என்ற விமர்சனத்திற்கு ஆளாகும் என்ற சம்பிரதாயத்திற்காக தொழுவதில்லை. அல்லாஹ்வினால் ஈர்க்கப்பட்டு எரிந்து போய் தொழுகிற காதல் என்ற தொழுகைதான் வழிமாறுடைய தொழுகை. எனவே எத்தனமும் அல்லாஹ்வுடைய சிந்தனை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். எனவேதான் துணித்து சொன்னார்கள், ஒரு கணப்பொழுது அல்லாஹ் என்ற எண்ணம் எனக்குள்ளே இல்லை என்றால் என்னை நான் மூமினாக கருதுவதில்லை என்று சொன்ன காரணத்தினால் பேச்செல்லாம் மூச்செல்லாம் அல்லாஹ் என்ற சிந்தனையை தன் கல்வியை படித்தார்கள். இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் அவருடைய நினைவுகளை தமது கல்வியை படிக்கிறார்கள். அவருடைய வரலாற்றை ஒரு உதாரணமாக சொல்லலாம். அதாவது ஒரு குளம், அந்த குளம் அமைதியான குளம். ஒரு சிறுவன் அந்த குளத்திலே கஷ்டப்பட்டு இருக்கிறார். கல்லில் தெரிகின்ற நேரத்தில் அந்த குளத்தின் மேற்பரப்பில் கரையில் என்று ஒரு ஓசை விழும். கல்ல விழுகின்ற நேரத்தில்
கல்லெறிந்த நேரத்தில் குளத்தின் மேற்பரப்பில் கல்வெழுந்த ஓசை கேட்கும். தண்ணீரின் மேற்பரப்பில் கொஞ்சம் சலனம் ஏற்படும். அதற்கு பிறகு அந்த கல்லில் குளத்திற்கு உள்ளே சென்று மறைந்த பிறகு அந்த சலனம் இருக்காது, அந்த சப்தம் இருக்காது. அப்படித்தானே தெரிந்த குளத்தில், அமைதியான குளத்தில் கல்லெறிந்த சிறுவர்கள் எரிந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும். எரிந்த நேரத்தில் ஒரு கணக்குடன் ஒரு ஓசை கேட்கிறது. எரிந்துவிட்ட பிறகு தண்ணீருக்கு மேல் ஒரு சலனம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு ஓசையும் இல்லை, சலனமும் இல்லை. ஆனால் பரிமாணங்களுடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் என்ற குலத்தில் ஏதோ பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மக்கள் மனங்களை விட்டு மறைந்தார்கள் என்பதாக இல்லாமல் தொடர்ந்து அவருடைய பிறப்பினுடைய அசையை, அவருடைய பிறப்பினுடைய எதிரொலி உலகமெல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் பிறந்து வாழ்ந்த வாழ்க்கையுடைய வெளிப்பாடு உலகமெல்லாம் ஒரு சலனத்தை, ஆன்மீக தொழில் ஒரு சலனத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே சாமானிய நம்மை போன்றவர்களுக்கும் சந்திப்புடைய வெளிமாறுகளுக்கு உள்ள வேறுபாடு அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தண்ணீருக்கு மேல் எழுதப்படுகிற எழுத்தை போல் இல்லாமல் கல்வெட்டாக பதிவிட்டுள்ளது. தண்ணீருக்கு மேல் எழுதினால் அந்த எழுத்து பதிவாக கரும்பலகையை எழுதப்படும் போது கரும்பலகையை வகுப்பாசிரியர் எழுதுகிறார். அடுத்த வகுப்புக்கு வருகிற ஆசிரியர் அதை அழித்து விடுகிறார். இதுதான் மற்றவருடைய வாழ்க்கை. கரும்பலகையில் எழுதப்படுகின்ற வெள்ளை எழுத்து அடுத்த வகுப்பு ஆசிரியரால் அழிக்கப்படுவதை போல கடற்கரை ஓரத்தில் இளைஞர்கள் தமது பெயர்களை எழுதுவார்கள். அடுத்து வருகிற அலை அந்த எழுத்துக்களை மாய்த்து விடுவதை போல மற்றவருடைய வாழ்க்கை வாழ்ந்து மறைந்தவர்கள் மக்கள் மனங்களை விட்டு மறைகிறது. ஆனால் நலிகர் குமார் நொடியப்பாவுக்கான உள்ளிட்ட நாதாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை காலத்தின் கல்வெட்டாக காலமெல்லாம் மக்கள் மனங்களில் பதிந்திருக்கிறது. அவர்களுக்கு அங்காரம் கொடுத்த அங்கீகாரம் தான் உலகமே அவர்களை போற்றிகள். அவர்கள் பாரசீக நாட்டிலே பிறந்தார்கள், ஈரானிலே பிறந்தார்கள், ஈராக்கிலே மறைந்தார்கள். ஈரான் நாட்டிலே ஜீலான நகரத்திற்கு பக்கத்தில் உள்ள நீதி என்ற சிற்றூரிலே பிறந்தார்கள். பகதாதிலே, ஈரானிய நாட்டிலே பகதாதில் அவர் மறைந்து வந்தார். எனவே ஈரானும் ஈராக்கும் அவருடைய பிறப்பையும் மறைவையும் எப்படி பதிவு செய்கிறது? சங்கீத சரத்தத்துல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஷரப்த ஜீலானவில் மீரானி காக்கினவோ அந்தாந்த வெளிப்பகுதி பகுதி ராதன் அமாத்தினவோ. ஜீலான நகரத்தில் தங்கள் பிறப்பினால் சிறப்பை ஏற்படுத்துகிறீர்கள். பகதாத் என்னும் நகரத்திற்கும் அந்த நகரத்தின் குடியிருப்புகளுக்கும் தங்கள் குடியிருப்பு கபலினால் ஒரு புகழை ஏற்படுத்தினீர்கள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. அவர்களுடைய வரலாற்றின் சில குறிப்புகளை இங்கே சொல்கிறேன். வரலாற்றின் குறிப்பு மிக முக்கியம். அவர்கள் புனித ரமலான் முதல் துறையிலே பிறந்தார் என்பது எல்லோரும் அறிந்திருப்போம். டிகிரி 471ஆம் ஆண்டு ரமலான் துறையிலே பிறந்தார்கள். அதை ஆங்கில கணக்கிலே சொல்வதாக இருந்தால் கிபி 1078 மார்ச் 19ஆம் தேதி, கிபி 1078ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி பிறந்தார்கள். ஆங்கில கணக்கிலே அவருடைய மறைவு டிகிரி 500, அரபிக் கணக்கிலே அவருடைய மறைவு டிகிரி 561 என்றால் ஆங்கில கணக்கில் அவருடைய மறைவு கிபி 1166 பிப்ரவரி மாதம். இந்த இடைப்பட்ட காலம் 91 ஆண்டு கால வாழ்க்கை. இந்த 91 ஆண்டு கால வாழ்க்கை மிக சுருக்கமாக சொல்லி அவருடைய சிறப்பை சொல்ல விரும்புகிறேன். இந்த 91 ஆண்டு காலம் புதிய வாழ்க்கை இருக்கிறதே. அவர்கள் பிறந்த பிறகு 7ஆம் வயதில் இறைமறை குர்ஆன் முழுவதை மரணம் செய்தார்கள். 7ஆம் வயதில் இறைமறை குர்ஆனை மரணம் செய்வதென்றால் பள்ளிக்கூடத்தில் அநேகமா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு 7ஆம் வயது சிறுவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நற்செய்தி பாடங்களை மனப்பாடம் பண்ணுவதை இருக்கும். ஆனால் இவர்கள் அருள்முறை குர்ஆன் முழுவதையும் 7ஆம் வயதில் மனப்பாடம் செய்தார்கள். அப்படின்னா எவ்வளவு புண்ணிய குர்ஆனை ஓதக் கற்றிருப்பார்கள். 7ஆம் வயதில் மனப்பாடம் செய்தவர்கள் 18ஆம் வயதில் மார்க்க கல்வியை கற்பதற்காக பகதாதை நோக்கி புறப்படுகிறார்கள். அந்த 18 வயதிலிருக்கவே இளைய சமுதாயத்தில் இளைஞர்களின் உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் அறிமோதுகின்ற பருவம். நமது நாட்டிலே 18 வயது என்பது இளைஞர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுகிற காலம். ஒரு மனிதன் சுயமாக சிந்திப்பதற்கான தருணம் 18 வயது என்பதனால் தான் 18 வயதில் வாக்குரிமை வழங்கப்படுகிறது. பொதுவாக 18 வயது இளைஞருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? உலகியல் சிந்தனைகள், சிந்திப்ப சிந்தனைகள். அதே போல உலகத்தினுடைய நினைப்பிலேயே இறைவனை பற்றி, மறுமை பற்றி சிந்திக்காத நிலைதான் பொதுவாக 18 வயது. அந்த நேரத்தில் இளைஞர்கள் விளையாட்டிலே தான் கவனம் செலுத்துவார்கள். அந்த 18 வயதில் சக மாணவர்களோடு ஒரு நாள் ஆடு மாடுகளை
ஒரு மாட்டை பிடித்து விளையாடினார். இந்த காலத்தில் 18 வயது இளைஞன் கிரிக்கெட்டிலே ஈடுபாடு காட்டுவான். அந்த காலத்தில் அவர்களுடைய சககாலத்தில் வெளியே பொழுதுபோக்கு என்ன ஆடு மாடுகளை பிடித்து விளையாடுவது. அப்படி பிடித்து விளையாடுகிற நேரத்தில் ஒரு மாடு அப்படியே பிடித்து தெரிந்து திரும்பி பார்த்தது. அப்துல் காதர் அலிஹாதா குறித்த அப்துல் காதரை இதற்காகவா நீங்கள் படைக்கப்பட்டீர்கள் என்று மாடு பேசினவுடன் மறைந்து போன மகபூப் சுப்ஹானி ரலியல்லாஹு தஆலா வீடு சென்று தன் தாயிடத்தில் நடந்ததை சொன்னார். மாடு பேசுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்தனையோ பிராணிகள் பேசும். குரானில் எறும்பு பேசிய சுலைமானிடம் எறும்பு பேசிய காட்சியை சொல்கிறார். மாடு பேசியது மாணவி ஸல்லல்லாஹு வாழ்க்கையை, உடும்பு பேசியது ஒட்டகை பேசி என்றெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஹதீஸ்கள் அறிவிக்கின்றன. இதை தூதர் ஸல்லல்லாஹு விடத்திலே இந்த உயிரினங்கள் பேசியது முழுமைதான் என்றால் இறைவேற்ற பரிதத்துவமான உயர்வானத்தை அந்த உயிரினங்கள் பேசியது கராமத். ஆக இரண்டு வகையான அற்புதங்கள். இந்த மாடு பேசியவுடன் மறைந்து போன மகபூப் சுப்ஹானி அவர்கள் வீட்டு தாயிடத்தில் செய்தியை சொன்னவுடன் தாய் சொன்னார்கள், மகனே இனிமேல் சக மாணவர்களுடன் நீ உன்னுடைய உள்ளத்தை திருப்பார். உனக்கென்று வாழ்க்கையின் ஒரு லட்சியம் இருக்கிறது. 18 வயதிலே வாழ்க்கையினுடைய லட்சியம் ஒருவருக்கு தெரியாது. அந்த நேரமெல்லாம் எப்படி இருக்கிறார் இந்த காலத்து இளைஞர்களுடைய நிலைமை எல்லோருக்கும் தெரியும். எப்படி இருப்பார்கள் 18 வயது இளைஞர். அவர்களுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி ஒரு தேட்டம், ஒரு தேடல், ஆன்மீக தேடல் 18 வயதில் இருந்தது. அன்னையுடைய அரவணைப்பில் பகதாதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பகதாதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கல்வியை தொடர்ந்தார்கள். எத்தனை ஆண்டு காலம்? 18ஆம் வயதிலிருந்து 25 வயது வரையில் 7 ஆண்டு காலம் பகதாது சென்றார். இன்றைக்கு தமிழகத்து அரபிக் கல்லூரிகள் எல்லாம் ஆணின் பட்டத்திற்காக 7 ஆண்டு காலம் கல்வி தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு ஒரு கால் இதுதான் முன்னோட்டமோ என்று தெரியவில்லை. அவர்கள் பகதாதிலே நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் சென்றார். நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் அவர்கள் கற்றபோது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக விடைபெற்று ஓய்வு பெற்ற தருணம். கஸ்ஸாலி மாவட்டத்தில் மௌசிலர்கள் கற்கவில்லை. அவர் அதற்கு முன்னே ஓய்வு பெற்றார். அந்த காலகட்டத்தில் தான் நிஜாமியா பல்கலைக்கழகத்தில் 7 ஆண்டு காலம் மார்க்கத்தினுடைய 13 வகையான கலைகளை கற்றார். அல்லாஹ்வுடைய வேதத்தின் விரிவில் அண்ணன் பெருமாள் ஸல்லல்லாஹு போதனை அநீதி படுத்தவரை மார்க்க சட்டங்கள் தத்துவ அணியிலக்காம் என்ற 13 வகையான கல்விகளை கற்றார்கள். 25ஆம் வயதில் கல்வியை முடித்தார்கள். அவர்களுக்கு அப்போது கற்றுக் கொடுத்த ஆசிரியருடைய பேர் அபூ ஜக்கரியா ஹபீபுல் தபரீசி என்பவர். இந்த அபூ ஜக்கரியா எலியா தபரீசி என்று சொல்லக்கூடியவரிடத்திலே மார்க்க கல்வியை கற்றார்கள். அதற்கு பிறகு ஷேக் ஹம்மாத் ரலியல்லாஹு ஞான கல்வியை கற்றார். கல்வி 2 வகை. இயற்கை கல்வி ஒன்று, ஞான கல்வி ஒன்று. இயற்கை கல்வியை கற்றுக் கொடுத்தவர் தான் அபூ ஜக்கரியா எலியா தபரீசி ரஹ்மத்துல்லாஹி. ஞான கல்வியை கற்றுக் கொடுத்தவர் ஷேக் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி. இருவரிடத்தில் கல்வியை கற்று அவர்கள் 25ஆம் வயதில் கற்றபடி அமல் செய்ய முன்னதார். கற்றால் மட்டும் போதாது, கற்ற கல்வி இப்படி அமல் செய்வதுதான் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயனுள்ள இல்மு வேண்டும் என்று கேட்டார்கள். பயனுள்ள இல்முன்னா தியரிக்கலாக படித்தால் போதாது, பிராக்டிக்கலாக அதை செயல்படுத்த வேண்டும். இல்மு மட்டும் போதாது, அமல் வேண்டும். 25 வயதிலிருந்து எத்தனை வயது தவத்தில் ஈடுபட்டாலும் வணக்க வழிபாடு 51 வயது வேண்டும். இந்த 25 51 வயதுக்குள்ள காலம் எப்படிப்பட்ட காலம்? ஒரு அரபிக் கவிஞர் பாடுகிறார், என் கடந்திருந்த வாலிபமே நீ திரும்பி வரமாட்டாயா? இந்த வயோதிகப்பருவம் செய்கிற சேர்க்கைகள் எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி அழுவேனே என்று ஒரு அரபிக் கவிஞர் மலரின் நினைவுகளை பற்றி பேசுகிறார். அந்த இளமை என்பது எவ்வளவு இனிமையான பருவம்! அந்த 25 வயது இளமையிலிருந்து 51 வயது வரை நம்முடைய வாழ்க்கை காடுகளில் காடகத்தில் இருந்தது. ஹர்கு எனப்படுகிற காடக பகுதியில் பகதாதிலே ஹர்கு என்பது கதிரவன் ஒட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காடகம். அங்கே அவருடைய வாழ்க்கை புலூஜில் அகதி எனப்படுகிற ஒரு பாலடித்த அரபியர் அல்லாதவருடைய கோட்டை. இவர்கள் ஒரு கோட்டையில் பாலடித்த கோட்டையில் எடுத்தவம் செய்தார். அவர்கள் அரபி அல்லாத பாலஸ்தீன் மொழியை தாய்மொழியாக கொண்டதனால் பிற்காலத்தில் இவர்களுடைய தவறு செய்த இடம் புலூஜில் அகதி என்று பெயர் பெற்றது. அந்த இடத்தில் அவர்கள் 25 ஆண்டு காலம் முதல் 51 ஆண்டு காலங்களிலும் ஆழ்ந்த தவத்திலே அவர் ஈடுபட்டார்கள். அதிலே உணவை பற்றி சிந்திக்கவில்லை, குடிக்கிற பானத்தை பற்றி சிந்திக்கவில்லை, உலகத்தின் ஆசா பாசங்களை பற்றி சிந்திக்கவில்லை. சதா அல்லாஹ்வுடைய எண்ணம்.
நாம் கேட்கலாம், உண்ணாமல் பருகாமல் எப்படி இந்த உடலை வருத்திக் கொண்டு அவர்கள் விவாதத்தை செய்தார்களா? இது திட்டமிட்டு செய்கிற செயல், அதாவது பேரின்ப பிரவாதத்தின் வெளிப்பாடு. மங்கி ஒளித்தின் மீது காதல் கொண்ட ஒரு இளைஞன் அவரை பார்த்துக் கொண்டே செல்கிற நேரத்தில் காலில் கல்லு தட்டுப்படுகிறது. காலில் கல்லை தட்டியவர்கள் இரத்தம் கொட்டுகிறது. ஆனால் அவருக்கு இனியம் மங்கியை பார்த்து ஜெயித்து போனவருக்கு அந்த வழி அப்போது தெரியவில்லை. பிறகுதான் அவருக்கு வழியை தெரியும். சிற்றின்பத்துடைய சிரிப்பின் காரணத்தினால் ஒரு மனிதன் தன்னுடைய வேதனைகளுடன் கூட புரியாமல் இயங்குவதை போல அல்லாஹ்வுடைய பேரின்பத்தின் காரணத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள் எல்லா உயரங்களையும் துன்பங்களையும் பொருட்டாக கருதவில்லை. அவர்களுக்கு துன்பமாக தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தேட்டம், அல்லாஹ்வை பற்றியுள்ள ஆன்மீக தேடல், அதன் காரணத்தினால் அவர்கள் முழுக்க ஒரே இலக்கு அல்லாஹ்வை பற்றியுள்ள சிந்தனையை வைத்தார்கள். அந்த பேரின்பத்தினுடைய பிரவாகம் ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார். வழிமாறனுடைய இந்த பேரின்ப பிரவாகத்திற்கு ஒரு உதாரணம். பாவை அறிவிக்க, பஞ்சமனையும் காத்திருக்க, தேவை என்ற நாரணத்தால் தேனென்றும் மானென்றும் மயிலென்றும் குயிலென்றும் வெறும் பெண்ணத்தை தெரிந்திருந்தும் வேறு நூறு விளைக்கின்றும் சிற்றின்ப சிரிப்புக்கே இத்தனை பெயர் தோன்றும் என்றார். அந்த பேரின்ப போதையிலே பேர் கோடி புரியாதோ ரஹ்மானே ரஹீமே மலிக்கே குத்தூசே சபூரே சக்கூரே என்று அந்த பேரின்ப போதையிலே பேர் கோடி புரியாதோ என்று ஒரு கவிஞர் சொல்லியிருக்கார்கள். இதை சொல்ல வந்த செய்தி என்னன்னா, ஒரு மனிதன் சாதாரண ஒரு பெண்ணை பார்த்து அவள் பெண்ணத்தை தெரிந்திருந்தும் மானே தேனே என்கிறார், மயிலே குயிலே என்கிறார். இவன் ஒரு சிறுக்காக ஒரு சாதாரண பெண்ணை இப்படி அடைமொழிகளால் சிறப்பித்தை சொல்லும் போது வழிமாறன் அல்லாஹ்வுடைய இஷ்க் எனப்படுகிற பேரின்ப காதலில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட காலத்தினால் அவர்கள் புது புது பேரில் அல்லாஹ்வை அழைத்தார். உதாரணமா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் 99 குத்துபலத்தா ரலியல்லாஹு சொன்ன ஒரு திருநாமம் என்ன தெரியுமா? யா அன்னானி யா மன்னானி யா தையானி யா சுப்ஹான். இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவே கிடையாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய இஷ்கின் காரணத்தினால் அல்லாஹ்வின் மீது கொண்டுள்ள பேரின்ப காதலின் காரணத்தினால் புது புது பொருட்களை அல்லாஹ்வை அழைக்கிறார்கள். ஆனால் இது அஸ்மாவுல் ஹுஸ்னாவே பொருளை தாங்கியது. உதாரணமாக யா அன்னான் என்றால் பாசம் இல்லவனே, அதுதான் பிரபு. யா மன்னான் என்றால் நன்மை புரிபவனே, அதுதான் வாழ்வு. யா செய்யான் என்றால் கொடுப்பவன், கூலி கொடுப்பவன், உழைத்தி. யா சுபஹான் என்றால் யா குத்தூஸ் புரியவன். இப்படி அல்லாஹ்வை புது புது நாமங்களால் அழைத்து புலகாங்கிதம் அடைத்தார்கள் வரிகள் கோமான் என்பவர். அந்த பேரின்ப பிரவாகத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் மூழ்கின காரணத்தினால் அவர்களுக்கு வேதனை தெரியவில்லை. அவர்களுக்கு முழுக்க இன்பத்தில் அவர்கள் லயித்து போனார்கள். அப்படி 51 ஆண்டு காலம் வரையிலும் வாழ்ந்து 51வது வயதிலே அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிகள் கோமானுடைய கனவிலே தோன்றி யா அப்துல் காதர் அன்னிக்காஹு மின் சுன்னத்தி, அப்துல் காதரே திருமணம் என்னுடைய வாழ்க்கை வழிமுறைகின்ற அந்த ஹதீஸை நினைவுபடுத்தினார். அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட அந்த அல்லாஹ்வுடைய இஷ்கில் லயித்து போன காரணத்தினால் இல்லறத்தை பற்றி கூட எட்டி பார்க்காத ஒரு நிலை வந்தவுடன் 51 வயதில் 25 முதல் 51 வயதிலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் லயித்தவர்களுக்கு அண்ணன் பெருமான் ஸல்லல்லாஹு கடவுளை காட்சியளித்து என்னுடைய திருமணம் செய்வதன் வழிமுறை என்று சொன்னவுடன் அந்த உணவகத்தை கிடைத்துவிட்டு இல்லறத்தில் ஈடுபட்டார். இல்லறத்தில் ஈடுபட்டு எத்தனை மனித மனம் புரிந்தார்கள் தெரியுமா? 4 மனைவிகளை மனம் புரிந்தார்கள். 49 குழந்தைகளையும் பெற்றார். சாதாரண நினைவாங்க, ஆமா முகீத்தின் அப்துல் காதர் ஜிலானி ஒரு நேரம் விவாதத்தில் இருக்கார்கள். அவர்களுக்கு என்ன பிள்ளையா குட்டியா மனைவியா மக்களா? நமக்குத்தான் புள்ள குட்டி அவர்களுக்காக உழைக்கிற விவாதத்திற்கு எந்த நேரம் கிடைக்கிறது அப்படின்னு பல்கான சொல்லியை கூட நாம் மேற்கொள்ள தயங்குகிறோம். நம்முடைய மனைவி மக்கள் குடும்ப சூழலை காரணம் காட்டி பல்லை கூட நாம் தயங்குகிறோம். அதை நிறைவேற்றுவதில் முழுமை செலுத்தவில்லை. ஆனால் அவர்களுக்கு பாருங்கள், 49 குழந்தைகளுக்கு தந்தையாக, அதில் 27 ஆண் குழந்தைகள், 22 பெண் குழந்தைகள். அவர்களுக்கு 4 மனைவிகளிலும் மனம் புரிந்து அல்லாஹ்வுடைய வேதவசனத்திற்கு விளக்கமானார். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய மக்கள் செல்வங்களும் நீங்கள் பாடுபட்டு சேரிய பொருட்செல்வங்களும் அல்லாஹ்வுடைய எண்ணத்தை விட்டு உங்களை திசை திருப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். 49 குழந்தைகளுக்கு தந்தை, 4 மனைவிக்கு கணவர். அல்லாஹ்வுடைய இபாதத்தை கடலும் அவர்கள் திசை திருப்பவர்கள்.
இன்னும் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த குறைவில்லை. அவர்களுக்கு கப்பல்களில் சரக்குகள் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிற ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேற்கொண்டார்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஷிப்பிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பௌதிநாடு சமயத்தாவுக்கு செய்தார்கள் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறதா? அவர்களுடைய மனைவியா மக்களா வியாபாரத்தை பற்றி கவலைப்படவே அல்ல. முழுக்க முழுக்க வியாபாரம் தொழிலே ஈடுபட்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய எண்ணத்தில் செயல் செய்துள்ளார்கள். அதனால்தான் அவர்கள் மக்களுடைய சிந்தனைகள் நீங்காத இடம் பெற்றுவிட்டார். ஆனால் அந்த பொருளாதாரத்தினுடைய ஆசையவர்களை கூட்டவில்லை. அவர்களை சிந்தித்திருப்பவர்கள் வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி. ஒருமுறை குண்டுதலுக்காக ரவியன்பாக என்பவர்கள் அவர்களிடத்திலே சீடர்கள் வந்து சொன்னார்கள், சத்குரு அவர்களே, நமது சரக்குகளை ஏற்றி வந்த கப்பல் கடலில் கவிழ்ந்து விட்டது என்று செய்தி சொன்னவுடன் குடித்து போகவில்லை, பதறி போகவில்லை, பெரிய இழப்புக்கு ஆளாகிவிட்டோம் என்று நினைக்கவில்லை. அமைதியாக அல்ஹம்துலில்லாஹ். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க? இன்னா லில்லாஹி என்றவா சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு சொல்ல காரணம், உலகபூர்வமாக இன்னா லில்லாஹ் சொல்லி வெளியே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல காரணம், இந்த என்னுடைய உடமைகளை என்னை படைத்த ரப்பு கொடுத்தான், கொடுத்தவன் எடுத்துக் கொண்டான், எடுத்துக் கொண்ட காலத்தில் அந்த ரப்பின் மீது ஆத்திரப்பட்டு யா அல்லாஹ் பேச்செல்லாம் கூச்செல்லாம் உன்னை வணங்குதல் எனக்கால் இந்த சோதனை என்று நினைக்கவில்லை. நம்ம பலரும் பார்க்கலாம், விவாதத்தில் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருப்பாங்க. வியாபாரத்தில் இழப்பு நஷ்டம் என்று சொன்னா பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டாங்க. சிலருக்கு எப்படின்னா விவாதத்துல நஷ்டம் வந்தா பள்ளிவாசல் வருவாங்க. அதை அப்பா குரான்ல சொல்கிறார், மனித மனப்பான்மை சோதனைகள் வருகிற நேரத்தில், சோர்ந்து போகின்ற நேரத்தில் துராயின் அடியில் நீங்களுடைய துவா ஓதுவார்கள். நாம் அவர்களுக்கு நன்மை செய்துவிட்டால் நன்மையை வளர்ந்து விடுவார். இது மனிதனுடைய சைக்காலஜி. அல்லாஹ் சொல்கிறார், மனித மனப்பான்மை அல்லாஹ் நியமத்துகளை அள்ளி கொடுத்தால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் சோதனையை ஏற்படுத்தினால் அவரிடத்தில் சரணாகியாகிறார். இவர்கள் அப்படி இல்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் சராய் சராய் அல்லாஹ் சொல்றார். மகிழ்ச்சியின் போது துன்பத்தின் போது அல்லாஹ்வை புகழ்ந்தார். எனவே சோதனை ஏற்பட்ட போது குடித்து போகவில்லை. யாருந்தா எனக்கா இப்படி சோதனை இல்லை கடிதம் ஏற்றவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தான் இருந்தான் என்று அமைதியாக இருந்தார். அதற்கு பிறகு ஒரு தகவல் வந்தது, சத்குரு அவர்களே, அந்த கடலில் மூழ்கிய கப்பல் நம்முடைய கப்பல் இல்லை, அது பத்திரமாக வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கப்பல் தான் கடலில் மூழ்கியது என்று சொன்னவுடன் அப்போது அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். முதலில் துன்பத்தின் போது துவண்டு போகவில்லை, இரண்டாவது இன்பத்தின் போது அவர்கள் இருமாப்போடு தெரியவில்லை. அதனால ரெண்டும் சமநிலை மனப்பான்மை, சமநிலை சிந்தனை. அதனால ரெண்டையுமே சமமாக செய்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ படிப்பினை இருக்கிறது. பணத்தை அவர்கள் எப்படி செய்கிறார்கள்? அன்றைய கலீஃபா ஒருவரை கவர்னராக நியமிக்கிறார், காவியாக நியமிக்கிறார். காவியாக நியமிக்கப்படுவதற்கு சில கமிட்டிகள். இந்த காலத்தில் காவி என்பதை ஆட்சியாளருடைய அரவணைப்பிருந்தால் ஆணையும் பட்டம் பெறாதவர்களோட தமிழகத்தில் சில இடங்களில் காப்பிகளாக இருக்கிறார். மார்க்க சட்டத்தினுடைய அடிப்போடு தெரியாதவர்களும் ஆட்சியாளரை அரவணைத்து பேசி காவி என்ற பதவியை தமிழகத்தில் பெற்றிருக்கிறார். அதே போல மன்னருக்கு துணிவாடி ஒருவர் காவி பொறுப்பை பெற்றுக் கொண்டார். மன்னரை பார்த்து கட்டிக்கிறார். தகுதி ஏற்றவருக்கு காவி பொறுப்பை கொடுத்தால் அதை பிடிங்கிவிடு, அவர் வார்த்தையான இல்லாதவர் என்று மன்னனை கண்டித்து பேசினார். மன்னனுடைய ஆணைகளுக்கெல்லாம் அவர்கள் அடங்கி போகவில்லை. அதே போல இன்னொரு மன்னன் இவருடைய தர்பாருக்கு அழைக்கிறார். அரசு அமைப்பு வலிதத்துவமான அழைக்கப்பட்ட நேரத்தில் வர மறுத்தார். வர மறுத்த போது அரசனை கொன்றியை கொண்டு வலிதத்துவமானுடைய பக்கத்தில் கொண்டு ஒரு தோல்பை நிறைய தங்க நாணயங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். வலிதத்துவமானை அரசு அனுமதித்தால் தாங்கள் வரவில்லை, இந்த எளியவரின் காணிக்கையாக ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று மன்னர் வலிதத்துவமானுடைய இடத்திற்கே வந்து அந்த நாணயத்தை கொட்டுகிறார். நாணயத்தை தோல்பையை கொண்டு வந்து முன்னணியில் வைக்கிறார். வலிதத்துவமான அந்த தோல்பை அப்படி தூக்கினார். தூக்கி கைகளால் கசக்கினார்கள். அங்கிருந்து இரத்தம் கொட்டியது. தங்க நாணயத்தை கசக்கினால் இரத்தம் கொட்டுமா? இவர்கள் சிம்பாலிக்கலாக அந்த மன்னனுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டியவர்களுக்காக அந்த மன்னன் கொண்டு வந்த காணிக்கைகளை கசக்கினார்கள். அங்கிருந்து இரத்தம் கொட்டியது. எலும்பும் நரம்பும் தசை இருந்தால்தான் இரத்தம் கொட்டும். ஆனால் தங்க நாணயம் வைக்கப்பட்ட அந்த தோல்வை இவர்கள் கசக்கிய போது இரத்தம் கொட்டியது. மன்னனை பார்த்து சொன்னார்கள், மன்னா
ஏழை எளிய மக்களுடைய பணத்தை லஞ்சமாக ஊழலாக நீ சேமித்து வரிப்பணமாக அநியாயமாக சேகரித்தார். அதுதான் இந்த கொட்டிகிற அர்த்தம். இன்று ஏழை எளிய மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டிட்டு ஊழல் செய்யக்கூடிய லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்சியாளர்களை கண்டிக்க ஒரு வெளிக்கல் போவான் உடைய வரலாறு எப்படி என்பதை யாருக்கும் அவர் அஞ்சலி துணிச்சலாக சொன்னார். மன்னருடைய நிலைகளை மன்னன் திசை மாறி செல்லும் போது அவருடைய நிலையை திருத்தினார். மானுடையை சோதிக்க மாசுரு கை செல்வாக்கை சொட்ட மானுடையில் புது இடையிடமும் மனத்தை அலங்கார முடியை நெட்டி இறைவன் கவனி வாழ்வார். நீங்கள் இடைவெளியில் செல்வதாக இருந்தால் எனக்கு ஒரு மாதுளம் பழத்தை அடைய செய்யுங்கள் என்று ஒரு மன்னன் கேட்கிறார். மன்னனுக்கு மாதுளம் பழம் அப்போது அவசியமில்லை. மகபூப சிவகாணி அவர்கள் இடைநேசர் தானா என்று சோதிப்பதுதான் அவருடைய குறிக்கோள். மாதுளையை கொண்டு வந்து இவர்கள் தன்னுடைய ஆன்மீக சிறந்தனால் மாதுளையை கொண்டு முடிக்கிறார்கள். மன்னன் மாதுளையை குழந்து வாழ்கிறார். உள்ளே குழு கிடைத்தது. அப்போது அவர் சொன்னார்கள், அந்த குழு ஏன் கிடைத்தது தெரியுமா? உன்னுடைய இதயத்திற்குள் காண்புணர்வு என்ற குழு கிடைத்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய அவுலியாக்களை செய்தி ஐயப்பாடு கொண்டவர் எண்ணம் உனக்கு இருக்கிறது. உன் இதயத்தில் எழுந்த தவறான சிந்தனை என்ற குழுதான் இன்றைக்கு கேட்ட மாதுளையை நுழைந்தது என்று சொல்லி மன்னனுடைய மரப்பாட்டை கண்டித்து பேசினார். அவருடைய வரலாற்றை வழிபாடுகளில் அவர்களுடைய வரலாற்றில் முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? யாருக்கும் அஞ்சாமல் எடுத்து சொன்னார்கள் சத்தியை. அதைத்தான் ஒரு கவிஞர் சொன்னார். அந்த காலம் எப்படி இருந்தது தெரியுமா? மூலையில் முடிந்தெல்லாம் முழுந்தாடி ஞானிகள். அன்றைக்கு பகதாத இவர்கள் வந்த நேரத்தில் ஞானிகளாக வேடதாரி ஞானிகள் மிகுந்திருந்த காலம். எனவேதான் அதை ஒரு கவிஞர் இப்படி குறிப்பிடுகிறார். மூலையில் முடிந்தெல்லாம் முழுந்தாடி ஞானிகள். அவர்களோ காத்தாடிகள் ஆகிவிட்டனர் கலிபாக்கள் கைகள். காத்தாடிகள் எங்கே? கலிபாக்கள் என்ன சொல்கிறாரோ அதற்கேற்ப இந்த ஞானிகள் ஆட்டம் கொண்டார்கள். சத்தியத்தின் பக்கம் பொருள் கொடுக்காமல் மன்னனை தழுவி சென்று ஆதாயம் திரட்டினார்கள். அதைத்தான் அந்த கவிஞர் சொன்னார். மூளை முடிந்தெல்லாம் ஒழுந்தாடி ஞானிகள். அவர்களை காத்தாடிகள் ஆகிவிட்டார்கள் கலிபாக்கள் கைகள். அன்றைக்கு தலப்பாவை கழித்து வந்த ஞானிகள். அந்த தலப்பாவை கழித்த ஞானிகள் எப்படி தத்துவாவுக்காக தலப்பாவை கழிக்காமல் தத்துவாவையே சுருட்டி கட்டிய தலப்பாவை அணிந்தார். தலப்பாவையை தெரிஞ்சுக்கணும், தத்துவாவுக்காக கெட்டவர்கள். ஆனால் தத்துவாவையை சுருட்டி கட்டிய தலப்பாவை அணிந்து வந்தார்கள் கடம்புறந்த ஞானிகள். அதே போல அவருடைய கடன்களை தஸ்மீகமணி இருந்தது. அந்த தஸ்மீகமணி தௌஹீதுக்காக வேண்டி சுழற்றப்படுகிற தஸ்மீகமணியாக இல்லாமல் தௌஹீதை சுழற்றி விடுகின்ற உருட்டி செல்கிற தஸ்மீகமணி அணிந்தார்கள். இப்படி கோலத்தில் ஞானிகள் கொடிகட்டி பறந்த காலத்தில் சீலத்தை அடைய வைத்தவர்தான் சேவனா முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு சத்தியத்திற்காக குரல் கொடுத்தார்கள். சாம்ராஜ்ய மன்னர்களுக்கு முன்னால் மண்டியடையாமல் உலகத்தில் உண்மையை சொன்னார்கள். அவர்களுடைய மதீனா பகதாது பயணம். அந்த பகதாது பயணத்தில் பகதாதில் வாழ்ந்து வந்த ஞானிகளுக்கு ஒரு காழ்ப்புணர்வு. நாம் இப்பொழுது ஒரு காலமாக மக்களை ஏமாற்றி ஞானத்தை சொல்லி வந்தோம். இப்போது மஹபூபு சுப்ஹானி மதீனாவுக்கு பகதாதுக்கு வருகிறார். எனவே இனிமேல் நம்முடைய நிலைகள் மாறிவிடுவது நம்முடைய கூட்டி வெளிப்படுத்துமே என்று அவருடைய ஊருக்குள்ளே வருகிற நேரத்தில் ஒரு செய்தி ஒரு வேலை செய்தார். தெரியுமா? ஒரு பெண்ணான். அந்த பெண்ணன் நிறைய தண்ணீரை நிரப்பி தழும்ப வைத்து அனுப்பி வைக்கிறார். இவர்கள் பகதாதிலே சத்தியமார்க்க பிரச்சாரத்திற்காக போனோம். முதல்ல இவர்கள் பகதாதுக்கு போனது கல்வி கட்டு. கல்வி கட்டை சேர்ந்தவர்கள் 7 ஆண்டு காலம் பகதாதில் கல்வி கட்டி பகதாதுடைய வெளிப்புறத்தில் விவாதத்தில் 51 ஆண்டு காலம் நிறைவேற்றி பிறகு மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீழ்ச்சிக்கு வருவதனால் அடியவர்களும் ஆணை பிறப்பித்தவுடன் மார்க்க பிரச்சாரத்துக்கு போகிறார். மதீனாவுக்குள் அடியெடுத்து வைக்கும் போது பகதாதுக்குள் அடியெடுத்து வைக்கும் போது பகதாதுடைய எல்லை புறத்தே ஒருவர் அந்த மதீனத்தில் பகதாதுடைய மதீனாவை சொல்லும் போதுதான் பகதாது என்பது நம்முடைய அவ்வப்போது மதீனாதான் வேருக்கு முந்துகிறது. நம்முடைய ரமண சமுத்திரம் தீர்மம்புத்தரவர்கள் சொல்வார். தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு வண்டியில் பேச்செல்லாம் மூச்செல்லாம் வலிதற்குமாருடைய பெயரை சொன்னவர் ரமண சமுத்திரம் தீர்மம்புத்தரவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். இறைவா, என்னுடைய நாவையும் மதியையும் மதீனாவாக
பகதாதாக மாற்றுவாயாக. அது அவருடைய ஒரு பிரார்த்தனை. என்னுடைய மதியையும், மதீனா அறிவு, என்னுடைய மதியையும் என்னுடைய நாவையும் மதீனாவாக பகதாதாக மாற்றுவாயாக என்று ஒரு பிரார்த்தனை செய்வார். சரி, இவர்கள் பகதாதனுக்குள்ளே செல்கின்ற நேரத்தில் அங்கே வாழ்ந்து வந்த ஞானிகளுடைய பிரதிநிதி ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீரை கிழப்பை தடுக்கி கொண்டு வந்து காட்டுகிறார். என்ன அதிலே அவர் குணத்தை செய்தீங்கன்னா, நீங்க பகதாதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஞானிகளாகிய நாங்கள் பகதாதில இருக்கிறோம். என்னுடைய ஞானம் இந்த பகதாத இந்த கிண்ணத்தில் நிரம்பி தடுப்புகிற தண்ணீரை போல எங்கள் ஞானம் பகதாதில் நிரம்பி வருகிறது. அதனால உங்க ஞானத்துக்கு இந்த வேலை இல்லை அப்படின்னு சிம்பாலிக்கலால் சொல்வதற்காக இப்படி அழைத்து வைத்தார். உடனே அவர்கள் தயங்கவில்லை, தடுமாறவில்லை. என்ன இப்படி செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆணைக்கு ஏற்ப, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்ற சிறப்பு பெறுவதற்கு அடியுங்கள் என்ற ஆணைக்கு ஏற்ப சன்மார்க்க பிரச்சாரத்திற்காக பகதாதை நுழைந்தோம். ஆனால் இங்கே வாழ்ந்த ஞானிகள் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பி எங்களுடைய ஞானம் இந்த கிண்ணத்தில் நிரப்பிய தண்ணீரை போல் தருமுகிற காரணத்தினால் உங்க ஞானத்தை வைப்பதற்கு இடமில்லை என்று இப்படி சொல்கிறார்கள் என்று நினைத்த அடுத்த அப்பா அவர்களுக்கு ஒரு இலகாம ஏற்படுத்த அப்படி நினைக்கிறாங்க. கையை நீக்கினாங்க. கையை நீக்கியவர்கள் அன்று மலர்ந்த ஒரு ரோஜா அவருடைய கரத்தில் வந்து விழுந்தது. அந்த ரோஜாவுடைய இதழ்களை எல்லாம் பிச்செடுத்து அந்த தண்ணீருடைய மேற்பரப்பில் விதக்க விட்டு இந்த தண்ணீரை தந்தவிடத்திலே கொடுத்தனுப்பு என்று சொன்னார். அவர்களுடைய நோக்கம் என்ன? கொடுத்தனுப்பிய கோடான ஞானிகளுடைய நோக்கம் என்ன? உங்க ஞானத்தை வைத்து பகதாத இடமில்லை, எந்த ஞானமே நிரப்பி தருவதற்காக கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? அஞ்சு மலர்ந்த ரோஜாவை ஆன்மீக சக்தியினால் வரவழைத்து அந்த இதழ்களை தண்ணீருடைய மேற்பரப்பில் விதக்க விட்டார்கள். இந்த தண்ணீருடைய மேற்பரப்பில் எப்படி இந்த ரோஜாவுடைய இதழ்கள் விளக்கிறதோ அதே போல உங்களுடைய ஞானம் பகதாதை நிரப்பி தருவினாலும் என்னுடைய ஞானத்தை நீங்கள் இடமளிக்கிறது என்ற அந்த இதழை சுட்டிக்காட்டி குறிப்பாக உணர்த்தினார்கள். குத்துவிளக்காக வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் குர்ஆனுடைய விளக்கத்தை பேசி வந்த நேரம் இவர்கள் செல்வதற்கு முன்னால் அங்கே இப்னு யூசின் ஒருத்தர் தான் குர்ஆனுக்கு ரொம்ப விளக்கம் சொல்வார். இப்னு யூசின் ஒரு பெருமை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் 7 விதமான விளக்கத்தை நான் சொல்கிறேன். என்னை போல் யார் விளக்கம் சொல்ல முடியும்? ஒரு ஆணவத்தோட இப்னு யூசி என்பவர் குர்ஆனுடைய விளக்கம் பகதாது பள்ளிவாசல் நிகழ்த்தினார். அமைதியாக அடக்கமாக பகதாதுக்கு சென்ற ஆன்மீக மேலையவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவருக்கு ஒரு ஓரத்தை இட்டு குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தார். இப்னு யூசி ஒரு ஆயத்திற்கு 7 விளக்கம் தான் சொன்னார். ஒவ்வொரு ஆயத்திற்கும் 40 விளக்கங்களை சொல்லி அந்த இப்னு யூசியுடைய ஆணவத்தை அடக்கினார். அந்த அளவுக்கு ஞானம் அவர்களுக்கு சுழற்றது. உசிமா ரஹமத்துல்லாஹி சொன்னதை போல லஹா மஆனின் கமௌ இல்பஹி மதனி அலைகளே பொருள் பெருகும் ஆழகளில் வெளிவடிப்பு அலைகளில் முத்திவிட அதி உயர்ந்த திருமலையா ஆதியோடு தனிநிலைந்து அமரன் இவரில் வழியாக நீதிநந்தி மாவடிக்கு நிறைவடைத்த திருமலையான என்ற பாடலில் உள்ள ஒரு அடிவரது குர்ஆன் எத்தனை என்று சொன்னால் அதை கடலை போல் பொருள் பெருகிக் கொண்டிருக்கும். அந்த பொருளோ கடல் முத்துக்களை விட தரமாக இருக்கும் சொல்லப்பட்டது என்று ஏற்ப குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் அடிக்கடிக்கான விளக்கங்களை சொன்னார்கள். புதுவிளக்காக இருந்தார். அந்த விளக்கத்தை சொல்லும் போது கருத்திலே அல்லாஹ்வுடைய வாக்கியத்தை மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதை தவிர கடுகளவும் மகளை ஏற்படும். தவக்குள் அந்த தவக்குள் இருக்கிற அல்லாஹ்விடத்தில் பலன் காட்டுவது தன்னை ஒப்படைப்பது அது உள்ளத்தில் உறுதியாக இருக்கும். ஒருவரை அல்லாஹ்வை சோதிக்கிறார் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல் யாருக்கும் யாரும் எந்த தொந்தரவும் செய்ய முடியாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்கள். அவனன்றி அனுவதையாக இந்த தத்துவத்தை பேசுகிறார்கள். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் கிடைத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. அவனன்றி யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது, எந்த தொழிலையும் செய்ய முடியாது என்ற தவக்குள் பரஞ்சாமிகள் பற்றி பேசுகிறார். அந்த நேரம் பார்த்து அல்லாஹ் அவர்களை எப்படி சோதிக்கிறானா? பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவர்கள் பேசுகிறார்கள். அவருடைய உச்சத்திலேயே ஒரு பாம்பு தொப்பெடுத்து வந்து விழுந்தது. பகதாதிலே ஒரு சிறந்த மைதானத்திலே அவர்கள் மகிழ்வுக்கு பிறகு பேசுவதாக இருந்தால் அதற்கு பிறகு தூரத்தில் இருந்த ஒட்டைகளில் மக்கள் கூட்டம் அடைவோம். அவர்கள் பேசின காலம் உரிமைக்கு இல்லாத காலம்.
அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இவர்கள் மேடையில் பேசும்போது கடைக்கோடியில் இருப்பவருடைய காதலுடைய ஓசை பொழுது இந்த காலத்தை போல ஆங்காங்கே இணையதளங்களுடைய இணைப்புகளை ஆங்காங்கே தீங்களை வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. கடைசிகளுடைய கருத்து உயிர் அத்தகைய நிலையில் இவர்கள் பிரச்சாரம் செய்யும் போது இந்த பாம்பு அவருடைய உச்சங்களில் வந்து விழுந்தது. விழுந்தவுடன் என்ன நடந்தது தெரியுமா? இந்த பயம் கேட்டுக் கொண்டிருந்தவங்க அத்தனை பேரும் பதவி அடித்துக் கொண்டு ஒரே ஓட்டமா ஓடிவிட்டார். உதாரணமா பாருங்க, நான் உங்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். மேலே இருந்து ஒரு பள்ளியில் தோழி விழுந்தாலும் அந்த நான் பதவி போட்டேன். விழுந்தது ஒரு சாதாரண ஒரு பள்ளி தான். பள்ளி விழுந்தாலும் பேசுகிற நேரத்தில் அது இடையூறாக இருந்து பதவி போவேன். அதுதானே நடக்கிறது. ஆனால் அவர்களுடைய தலையில் பள்ளி விழவில்லை, பாம்பு விழுந்தது. பாம்பு விழுந்த நேரத்தில் கடுகளவு கூட தடுமாற்றம் இல்லாமல், கடுகளவு கூட பேச்சினுடைய தரம் மாறாமல், நிலை மாறாமல், நிலை குறையாமல் கொடுத்து பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் பேச்சை கேட்ட கூட்டம் ஓட்டம் தீட்டை நெடுந்தூரம் சென்று பார்த்ததை இந்த பாம்பு என்ன செய்ய தெரியும்? அவருடைய தலையில் விழுந்த பாம்பு அவருடைய உடலை சுற்றி சுற்றி வந்து கடைசியில் முகத்திற்கு நேரே படமெடுத்து நின்று வந்த வழியை திரும்பி சென்றது. இவர்கள் பேசும் போது பாம்பு விழுந்த வினாடியிலிருந்து கடைசி கணம் வரையிலும் கடுகளவு கூட அவர்களுக்கு மாற்றம் ஏற்படவில்லை. அதுதான் அவர்கள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களை பார்த்து, இந்த பாம்பு விழுந்தவுடன் நீங்கள் பதவி அளித்துக் கொண்டு ஓடுகிறேன். பாம்பு விழுந்தது உங்கள் மீது இல்லை, என் மீது விழுந்தது. நான் என்ன நியத்தில் அந்த பாம்பு விழுந்த போது பதறாமல் பதட்டமில்லாமல் பேசிய தொடர்ந்தேன் என்றால் ஒரு காரணம். இந்த பாம்பு என் மீது விழுந்து அது என்னை தீண்டி நான் மரணிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்தார். அவன் எனக்கு மகபூப், நான் அவருடைய நபி. மகபூப் சுப்ஹானஹு என்ன? சுப்ஹானஹு அல்லாஹ்வுடைய மகபூப் காதல். எனவே அவன் எனக்கு மகபூப், நான் அவருடைய நபி. அந்த மகபூபை சந்திப்பதற்கு இந்த நபியை செல்ல வேண்டும். அதற்கு அல்லாஹ் தஆலா இந்த பாம்பு என்னை தீண்டி அதன் மூலமாக என்னுடைய உயிரை கைப்பற்றுவதனால் அல்லாஹ்வுடைய தரிசன வாக்கியத்தை தருகிறான் என்றால் மகபூபை சந்திப்பதற்கு நபிக்கு என்ன தயக்கம் என்ற நிலையில் நான் அமைதியாக இருப்பேன். இருக்கிறான் இருக்கட்டும், உயிர் போனால் போகட்டும். ஏனென்றால் அந்த மகபூபு இந்த பாம்பை ஒரு காரணமாக்கி அபிவாகி என்னை அழைக்கலாம் அல்லவா? ஒரு கால் அப்படி இல்லாமல் நான் இன்னும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நான் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தால் இந்த பாம்பு என்னை என்ன செய்துவிட முடியும்? அவ்வளவு அசைக்க முடியாத நம்பி தவக்கல் அழப்பா அல்லாஹ்வின் மீது என்னை ஒப்படைத்து விட்டேன். அசுவனப்பா அல்லாஹ் போதுமானவன், இறைவன் பக்தி நம்பி ஒப்படைப்பதற்கு சிறப்புமிக்கவன் அல்லாஹ்தான் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றின காரணத்தினால்தான் துணித்து பேசினார்கள். அப்படி அவருடைய வாழ்க்கை மிகச்சிறந்த கடந்தமற்ற போதனைகளை மக்களுக்கு மத்தியில் சொல்லி மக்களை சத்திய மாற்றத்தில் கொண்டு வருகிற நிகழ்ச்சி. அவருடைய சீனாவின் பயணத்திலே சீனாவிற்கு மதீனாவுக்கு செல்லும் போது கொள்ளை கூட்டங்களை பிரித்தனார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை கொள்ளை கூட்டத்தாரிடத்திலும் உண்மை பேசினார் அல்லவா, படி சொல்லவில்லை அல்லவா? அதை ஒரு கவிஞர் சொன்னார். ஒன்றுகள் அர்த்தா ஒரு அதிசயன் கொள்ளைக்காரன். எப்படி கொள்ளைக்காரன்? கொள்ளைக்காரர்கள் உள்ளத்தையே கொள்ளையடித்த கொள்ளைக்காரன். திடீர்னு பார்த்தா ஒரு சாங்க. அந்த வார்த்தையை காயல்பட்டினத்தில் அவருடைய பேரால் நடைபெற்ற ஒரு கவியரங்கத்தில் தமிழ்நாடு வக்குவாரியத்துடைய முன்னாள் தலைவர் வாசகத்தை செல்லும்போது ஒரு கணம் சபையில் கிடைக்கும் என்ன இப்படி சொல்லிவிட்டார். குந்துகுல்லாவும் ஒரு கொள்ளைக்காரன். எத்தகைய கொள்ளைக்காரன்? கொள்ளைக்காரர்கள் உள்ளத்தையே கொள்ளையடித்த கொள்ளைக்காரன். அவர்களோ கையில் இருப்பதை கையால் கவர்ந்தார்கள். இவர்கள் கையால் கவர்ந்தார்கள். கையினது சத்தியம். அவர்கள் கையால் கவர்ந்தார்கள், இவர்கள் கையால் கவர்ந்தார்கள் என்று வழக்கம் கொடுத்த போதுதான் சபையில் வளர்ந்த ஆர்வம் தெரிந்த தரவு எழுந்தது. எதுக்காக சொல்லுன்னா அப்படியுடைய வாழ்க்கை, அப்படி சென்ற வாழ்க்கை. இத்தகைய வாழ்க்கை வாழ்ந்த வைகல் குமார் ரத்தியம்பாபுத்தாரன் அவர்கள் இறை வணக்கத்தில் இம்மையும் தலைத்து விடவில்லை. மக்கள் செல்வத்தாலும் பொருள் செல்வத்தாலும் இறை நினைப்பை தியானத்தை மாற்றிவிடவில்லை. அவர்களுடைய அந்த மகத்தான பிரச்சார பணியினால்
பல்லாயிரக்கணக்கான மக்கள் புதிய இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். கிறிஸ்தவ பேராயர் ஒருவருக்கும் அவர்களுக்கும் நடைபெற்ற ஒரு வாக்குவாதத்தில் ஒரு கிறிஸ்தவ பேராயர் சொன்னார், எங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கிறார்கள், உங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பியிருக்கிறார்களா என்று கேட்டவுடன் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பை செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டியதை அவர்களை ஒரு சாதாரண அடிமையாகிய நானே அதை செய்யலாம் என்று அவர்களை நிகழ்த்தி காட்டினார். அவருடைய அற்புதங்கள் கொஞ்ச நேரம் அற்புதங்களை எல்லாம் இங்கே விவரித்திருக்க நேரமில்லை. ஆனால் ஒரு ஒன்றை மட்டும் நான் சொல்லியாக வேண்டும். அவருடைய அற்புதங்கள் அளப்பெரிய அற்புதங்கள் அவர்களுக்கு உண்டு என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர் ஆசிம் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆசிம் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர் பிறந்தார். வௌசுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு எம்பெருமான் ஸல்லல்லாஹு உம்மத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞர் பிறந்தார். இப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எந்த வகையிலும் மேம்பட முடியாது. சுலைமான் நபியை விட பல்லாயிரம் பலலட்சம் மடங்கு சிறப்பு பெற்றவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த ஆசிம் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இளைஞர் செய்து காட்டிய அற்புதம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆனில் எறும்பு எனும் பொருளாண்டி ஒரு அத்தியாயம் சொல்லி காட்டு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தன் அவைக்களத்திலே அறிஞர்களும் அமைச்சர்களும் கூடியிருக்கும் போதே ஒரு கேள்வி வைக்கிறார். பல்கி ராணி வந்து கொண்டிருக்கிறார் இஸ்லாத்தை ஏற்பதற்காக. அந்த அம்மா இங்க வந்து சேர்வதற்குள் அந்த பல்கீசனுடைய சிம்மாசனத்தை உங்களுக்கு யார் கொண்டு வந்து எனக்கு முன்னால் வைக்க முடியும் என்று கேட்கிறார். அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட யாரை பார்த்து, தான் இறை தூதர், தான் அற்புதமாக அதை செய்யலாம், ஆனாலும் தன்னுடைய சபையிலே இருந்த அறிஞர்களையும் அமைச்சர்களையும் பார்த்து இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். பல்கீசனின் சிம்மாசனத்தை கபிலை தூணி முஸ்லிம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் அந்த அம்மா இங்க வந்து சேர்வதற்குள் அதை கொண்டு வரும். ஏன்னா இஸ்லாத்தை பல்கீசனை ஏற்றுக்கொண்டு அவரை அபகரிக்கக்கூடாது, ஒரு முஸ்லிமுடைய உடனே அபகரிக்கக்கூடாது. அதனால் கபிலை தூணி முஸ்லிம் அவர் வர்றதுக்கு முன்னாலே கொண்டு வர வேண்டும். உடனே ஒரு சின்ன அந்த சபை என்று சொன்னது ஒரு ஜின்னுடைய ஒரு பிரதி அந்த சபையை சொன்னது, நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். கபில் அந்த அம்மூமின் அம்மாவிற்கு சுலைமான் அவர்களே, இந்த சபை கடைந்து நீங்கள் எழுவதற்கு முன்னால் சில மணி நேரத்திற்குள் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வைக்கிறேன் என்று ஜின்னு சொன்னது. அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலவகாசம் பட்டால் அதைவிட சீக்கிரம் என்று சொன்னவுடன் காலல்லதே இந்தஹு இல்முன் மினல் கிதாபி, அந்த சபையிலே வேத ஞானம் வழங்கப்பட்ட ஆசிம் இப்னு பர்கியா ரலியல்லாஹு அன்ஹு என்ற மறை ஞானி வருகிறார். கபிலை எத்தத்தை இந்த கருத்து சுலைமான் அவர்களே, உங்களுடைய கண்ணை வானத்தில் தூக்கியதை கீழே காட்டுவதற்கு நான் கொண்டு வந்து வைத்தேன் அந்த சிம்மாசனத்தை என்று பதில் சொன்னார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சபையை இந்த ஒரு வேத ஞானி. எனவே அந்த மறை ஞானி இறை தூதர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னிலையில் தன்னுடைய அற்புதத்தை செய்து காட்டியதை அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றார். இப்ப நம்ம யோசிக்க வேண்டியதுன்னா, ஒரு இறை தூதருடைய அற்புதத்திற்கு முன்னால ஒரு இறைஞானியின் அற்புதம் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது என்றால், இறை தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு பல்லாயிரக்கணக்கான அற்புதங்கள் புகாரி முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் பெருந்தகையில் இடம்பெற்றுள்ளது. அவருடைய உம்மத்தை சார்ந்த 16வது தலைமுறை பேரராகிய வலிகள் கோமான் ரலியல்லாஹு நிகழ்த்திய அற்புதங்கள் வரலாற்றில் இந்த இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்த அற்புதங்களை நிகழ்த்துகிற ஆட்கள் இவர்களுக்கு ஏன் ஈர்த்தார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு எத்தனையோ மடங்கு மேலானவர். அதை போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் உள்ள ஞானியை விட எம்பெருமான் ஸல்லல்லாஹு உம்மத்தில் உள்ள ஞானி மிக மேலானவர்கள் என்பது யாருக்கும் சந்தேகம் வைக்க முடியாது. அவர்களை விட இவர் எப்படி வேலோ அதை போல அந்த உம்மத்திலே உள்ள ஞானியை விட இந்த உம்மத்திலே உள்ள ஞானி மிகவும் சிறப்பானவர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் வரலாற்றில் பதிவுள்ளன. அந்த அற்புதங்கள் எல்லாம் இங்கே சொல்ல நமக்கு நேரமில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் பதிவு செய்கிறேன். செத்து போன கோழிகளின் எலும்புகளை கூட்டி வைத்து கூவச் செய்தார்கள் என்ற அற்புதம் மட்டும் நிகழவில்லை.
செத்து போன இதயங்களுக்கு ஈமான் என்ற உயிரை கொடுத்து அந்த செத்து போன இதயங்களுக்கு இதாயத் எனும் உயிரை கொடுத்து அவர்கள் இயங்க வைத்தார்கள் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்படும். கடலில் கவிழ்ந்த கப்பல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்டார்கள் என்ற அற்புதத்தை போல இந்த சமுதாயம் என்ற கப்பல் அறியாமை கடலில் பல்லாண்டு காலம் கவிழ்ந்து கிடந்த போது அந்த சமுதாயத்திற்கு புது ஒளி ஏற்றி அந்த சமுதாயத்திற்கு புது வாழ்வு கொடுத்தவர்கள் வலிகள் கோமான். அவருடைய மகத்துவம் எல்லாம் இந்த காலத்தில் சிலரால் நாட்டில் நலமில்லாமல் வாக்கில் வரமில்லாமல் மக்களை பேசப்படுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சலீல் புகாரில் ஒரு ஹதீஸ் நம்பர் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும். 6502வது ஹதீஸ். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். தமிழாக்கம் வெளிவந்துள்ளது சலீல் புகாரிக்கு. அது 6502வது ஹதீஸ் என்ன சொல்கிறேன்னா, மன் ஆதாரி வலியன் பகல் ஆதந்தஹு பில் ஹர்ப். என்னுடைய நேசரை ஒருவர் எதிர்த்து பேசினார், அந்த நேசருக்கு எதிராக பேசிகள் எதிர்த்து நான் போர் பிரகடனம் செய்ய தயாராக குர்ஆன் ஷரீஃபிலே வட்டி வாங்குபவரை பற்றி சுட்டிக்காட்டும் போது வட்டி வாங்குவதற்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் வலிமார்களை வக்கனை பேசக்கூடியவர்களை பார்த்து சொல்கிறான், மன் ஆதாரி வலியன் மகள் ஆதர்த்தோவில் சரண். என்னுடைய இறைநேசரை நிகழக்கூடியவர்கள் எதிர்த்து பேசுபவர்களுக்கு எதிராக நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். என்னுடைய நேசர்கள் என்னை நினைத்து துதித்து பரவான வணக்கங்களை செய்ததோடு மட்டுமல்ல, சுத்தத்தான வணக்கங்களை அதிகம் செய்து என்னுடைய நெருக்கத்தை அவர்கள் பெறுகிறார்கள். எந்த அளவுக்கு நெருக்கம் பெறுவார் என்றால், அவர்கள் பார்க்கின்ற கண்ணம் நானாவே, அவர்கள் கேட்கின்ற செவியும் நானாவே, தொடுகின்ற தரமும் நானாவே, நடக்கின்ற காலம் நானாவே இந்த அற்புதங்கள். இங்கிருந்து எங்கேயோ நடப்பதை பார்ப்பார்கள், இங்கிருந்து எங்கேயோ எழுகின்ற ஓமையை கேட்பார்கள், நடப்பார்கள், தொடுவார்கள் என்றெல்லாம் இந்த அற்புதங்களை அல்லாஹ்வோடு நயமாக அநிலையத்தோடு சொல்கிறார். அப்படி அல்லாஹ்வுடைய வழிமாறல் நிகழ்ச்சி அற்புதங்களுக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரம். அந்த வழிமாறலை குறித்த ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து சொன்ன ஒரு திருவசனம் எல்லோருக்கும் தெரியும். என்ன சொல்கிறார்? அதா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இது பெரும்பாலும் எல்லா பெருமக்களும் வழிமாறலை பற்றி பேசப்படுகிற சபையில் கேட்டு பழகிய திருவசனம். இதில் ஒரு உள்ளடக்கம் இருக்கிறது. என்ன சொல்கிறார் அல்லாஹ்? நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அச்சமில்லை, கவலை இல்லை. இந்த அச்சம் இல்லைன்னு அச்சம் தெரியுமா? நாளைக்கு இப்படி நடக்குமோ என்ற அச்சம் இல்லை. கவலை இல்லைன்னு அர்த்தம் என்ன? நேற்றைக்கு இப்படி நடந்துவிட்டதே என்ற கவலை. வழிமாறலுக்கு பாதுகாப்பு படையில்லை. வழிமாறலுக்கு எந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிரிகளால் ஆபத்து ஏற்படுமோ என்று எந்த கவலை நமக்கெல்லாம் தெரியும். பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆட்சியாளர்களுக்காக வேண்டி செய்கிற நிலை தெரியும். நம்முடைய அமெரிக்காவுடைய அதிபர் முன்னால் வந்த நேரத்தில் 800 கோடி ரூபாய் இந்திய அரசு செலவிட்டது அவருடைய பாதுகாப்பு. இப்போது அவர் வந்திருக்கிறார். இப்போது எத்தனை கோடி மத்திய அரசு செலவு என்பதை பிறகு பத்திரிகை செய்தவர். ஏற்கனவே 800 கோடி அமெரிக்க அதிபருடைய பாதுகாப்புக்காக செலவு. வலிகள் கோமான் அவர்களுடைய எத்தனை பேர்கள் எப்படியெல்லாம் சதித்திற்கு சமுதாயம் செய்ய நினைத்தார்கள். எந்த பாதுகாப்பும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புகள் எல்லாம். எனவேதான் அவர்களுக்கு நாளைக்கு நம்முடைய உயிருக்கு ஆபத்து வருமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இல்லை. நேற்றைக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துவிட்டதே என்ற கவலை இல்லை. பொதுவா அச்சத்தின கவலை என்ன வித்தியாசம்? அச்சம் என்பது நாளைய நிலை குறித்து ஏற்படுகிறது. கவலை என்பது நேற்றைய நிலை. ஒன்று பீச்சர் கட்சி, ஒன்று பாஸ்டர். அச்சம் என்பது நாளைக்கு நடக்குமோ என்ற கவலையும் இல்லை, நேற்றைக்கு நடந்துவிட்டதே என்ற நாளைக்கு நடக்குமோ என்ற அச்சமும் இல்லை, நேற்றைக்கு நடந்துவிட்டது என்ற கவலை. சரி, அவுலியாக்களுக்கு இந்த 2 பிள்ளைகள் அல்லாஹ் சொல்கிறார் என்றால் அதுக்கு ஒரு காரணம் இல்லை. ஒரு உதாரணமா சொல்றேன். ஒரு வருஷம் சூட்கேஸோடு போய் கொண்டிருக்கிறார். சூட்கேஸ் நிறைய பணம். அப்போ போய் கொண்டிருப்பவருக்கு கடுமையான அச்சம் ஏற்படும். யாரு எந்த நேரத்தில் வெளிப்படை கொள்ளைக்காரர்கள் நம்மை மாற்றி இந்த சூட்கேஸை படித்து விடுவார்களோ என்ற அச்சம் நிச்சயமாக வரும். ஆக சூட்கேஸ் நிறைய பணம் கட்டிக்கட்டாக இருக்கும் போது அது கட்ட இரவிலே
கொண்டு செல்லக்கூடியவருக்கு ஒரு அச்சம் ஏற்படும். எந்த நேரத்தில் எந்த வழிபடித்தாலும் நம்முடைய கைவசம் இருக்கும் சூட்கேட்டை படித்து இந்த பெரும்பொருளை கவர்ந்து விடுவானோ என்ற அச்சம் நிச்சயமாக இருக்கும். அப்படி யாருக்காவது பொருள் பறிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டால் எவ்வளவு அருமையான திட்டங்களை எவ்வளவு திட்டங்களை ஒதுக்க அந்த பணத்தை கொண்டு போனோம் வலுவாக இதை கொள்ளையடித்து விட்டான் என்று தவறுகிறது. நாளைக்கு யாரேனும் கொள்ளையடிப்பார்களோ அடுத்த வினாடி டீச்சர்ல அடுத்த வினாடி எதிர்காலத்தில் யாராவது கொள்ளையடிப்பார்களோடு அச்சம் இருக்கும். கொள்ளையடித்து விட்டால் தவறு. அவுளியாக்களுக்கு ஏன் இதை செய்வார்? அதாவது நம்முடைய பொருளை நாம் இழந்தால்தான் அச்சம், நம்முடைய பொருளை நாம் இழந்தால்தான் தவறு. உதாரணமா 2 பேர் போறாங்க, லெடி என்று அம்மு என்று 2 பேர் வைத்துக் கொள்ளுங்க. லெடி காலியா போறான், எந்த கையில பணம் இல்லை, ஃப்ரீயா போறான். அவனுக்கு எந்த விதமான அச்சம் இல்லை, தவறு இல்லை. பக்கத்தில் அம்மு இருப்போம். அம்புறதோ சூத்தியத்தினுடைய லட்சமாக கோடி கோடியாக பணம் 2 பேரும் ஒன்னா போறாங்க, 2 பேரும் பிறந்து. ஆனால் அந்த அமருக்கு ஜெயிலுக்கு எந்த கவலையும் இல்லையே. அடிப்படையில் துணித்தால்தானே வழிக்கும் வழியில் பயமளிக்கும். எனவே துணிச்சலாக போகிறார் வெறி என்பவர். கையில பணம் இல்லை, அதனால் துணிச்சலாக போறான். பக்கத்துல பணத்தோடு போகிறார் அல்லவா அம்மை, அவருக்கு ஒரே பதட்டம். எந்த நேரத்தில் இவன் வந்து கொள்ளையடிக்க போகிறார் என்கிற பதட்டம். கொள்ளையடித்து விட்டால் அது இறந்தவனுக்கு மிகப்பெரிய ஏற்றம். ஆனால் இறந்தாலும் பக்கத்தில் போனவன் அவருக்கு எந்த கவலையும் இருக்கிறது, அவனுக்கு அச்சமங்களே கவனிக்கிறது. அதே போல வழிமாறுடைய சிந்தனை என்ன தெரியுமா? என்னுடைய பொருளை அல்லாவுடைய பொருளல்லவா? இரவெல்லாம் நாம் தந்தான், இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் விடுவானா? என்னுடைய உயிர் கூட என்னுடைய உடலை இல்லவே, என்னுடைய உயிர் என்னுடைய உடலை இல்லை, என்னுடைய உடலையில் என்னுடைய உடலை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது அவர்களுக்கு கூட அசைக்க முடியாத நம்பிக்கை. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி. வானங்கள் பூமியில் இருப்பவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய உடமை. இப்ப அவர்கள் நினைக்கிறார்கள், நாம் கொண்டு போகிற உடமை கொள்ளையடிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் ஏனில்லை என்றால், நான் கொண்டு போகிற பொருள் எனக்குரிய உடமை இல்லை, இப்படித்தவர்கள் எனக்கு இரவலாக தந்தார், எனவே இழந்து விட்டால் எனக்கு என்ன கவலை, உடமை அவர்களுக்குரியதல்லவா என்று நினைக்கும் போது அவர்களுக்கு அச்சம் இல்லை. இழந்தவர்கள் பறிமுடித்தவர்கள் ஏன் கவலை இல்லை, அவர்களுக்குரிய உடமை அவரிடத்தில் கொண்டால் அது எனக்கு என்ன கவலை என்று அந்த சிம்பாட்ட தத்துவீகமே சித்தாந்தம் அதுதான் வழிமாறனுக்கு அச்சமத்திலேயே கவலையத்தை ஏற்படும். எதை பற்றி கவலைப்பட மாட்டார். உதாரணமா பாருங்க, நம்முடைய தமிழகத்தில் புகழ்ந்த ஒரு மகாகவி அவர் பாடுகிறார், காலானம் வரமாட்டான் வந்தால் கடற்கரை. அதாவது அவர் பாடுகிற பாடல், ஏடா காலா இங்கே பாடா உன்னை தட்டி எட்டி விடுகிறேன். இது பாடியது யார் தெரியுமா? ஒரு புகழ்மிக்க கவி, மகாகவி என்று தமிழ்நாட்டிலே புகழ்பெற்றவர். உங்களுக்கு எல்லாம் யாரும் தெரியும். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலில் நின்றுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று பாடிய அந்த கவிஞர் மலர்கள் முந்தையில் விடுகிற சவாலை கொடுத்தார். ஏடா காலா, காலான மலர்கள் முந்தைய தமிழக காலம், ஏடா காலா இங்கே பாடா உன்னை சென்று எட்டி பிடிக்கிறது, என்னுடைய உயிரினை கைப்பற்ற வர முடியாது அப்படின்னு ஒரு துணிக்கலான கவிதை பாடுகிறார். ஆனால் அவர் 40 வயதோடு இந்த உலகத்தில் வாழவில்லை. ஒரு விழாவிலே, ஒரு திருவிழாவிலே ஒரு யானை அவரை தூக்கி ஒழுங்கிய மீசை முண்டாத்தில் பெற்று கொண்ட அந்த கவிஞனை ஒரு யானை தூக்கிலே கீழே போட்டது கலப்புகிறது. ஆனால் அவருடைய அச்சமில்லை தத்துவம் எங்கே கொடுக்கிறது? அதே இடத்தில் ஞானமாக சேவனா திருமணப்பார்கள் அதே இடத்தில் பாடுகிறார்கள். காலானம் வரமாட்டார் வந்தால் கடல் நீர் உயிர் பிடிக்க மாட்டார். பலர்கள் ஒரு அறிக்கலாம் என்னிடத்தில் ரோடு பிடிக்க வந்தால் என்னுடைய அனுமதி எம்பெருமான் செல்லத்தாலும் அவருடைய வரலாற்றில் நாம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரோடு பிடிக்க பலர்கள் கொண்டு வந்த நேரத்தில் இவர்கள் அவர்களை ஒரு குட்டி விட்டார்கள் என்றால் குமாரினை அறிந்து படிக்கிறோம். எனவே அந்த துணிச்சல் அல்லாஹ்வுடைய வானவர்களான மடங்கள் ரூஹை கைப்பற்றி வரும்போது எதிர்த்தியான எனப்படுகிற குறியீட்டம் இதை தூதர்களுக்கு விளக்கப்பட்டது, இதை நேர்களுக்கு விளக்கப்படுகின்றது என்றால் அவர்கள் சொன்னார். எனவே அச்சமற்ற வாழ்க்கையை வழிமாறல் வாழ்க்கை. அவர்களின் அரசர் இத்தகைய வழிமாறலுக்கு அரசர் ஷேகனா முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி இருக்கிறார். அவர்கள் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தவறான எண்ணம். என்ன தவறான எண்ணமா? முஹீதீன் ஆண்டவர்கள், முஹீதீன் ஆண்டவன் என்று சொல்லும் போது ஆண்டவர்களை
என்றும் ஆண்டலை என்றும் அவர்களை எப்படி சொல்லலாம் என்று சிலர் விமர்சிக்கிறார்கள். பாவம் அவர்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியவில்லை, தமிழ் அகராதி புரியவில்லை. திருநெல்வேலியிலே புகழ்மிக்க ஒரு படிப்பகம் தென்னிந்திய சைவ சித்தாந்த நூல் படிப்பும் நடக்கும். தமிழ் படித்த எல்லோருக்கும் தெரியும். தென்னிந்திய சைவ சித்தாந்த நூல் படிப்பும் கழகம் ஒரு கழக பேரகராக ஒரு கிருஷ்ணகிரி உள்ள கையடக்கமாக ஒரு அகராக வெளியிட்டது. அதுல ஆண்டகை என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் சொல்லுகிறதுனா சிறப்பு மிகுந்தவர், அதே போல ஆண்மை உள்ளவர், ஆண்மை எனும் ஆற்றல் உள்ளவர்கள், அதே போல சிறப்பு மிகுந்த ரெண்டு அர்த்தவர். இப்போ இளைஞர்களுடைய ஆண்மையில் சொல்லக்காட்டான் பெண் பரிமாறுகள் கூட சமயங்களில் விஜயானுகாரிக்கு சிறப்பிக்கப்படுவார். ராமியத்தில் பத்திரிகையார் ரத்தியற்காக கேள்விப்பட்டிருக்கிறது. அந்த அம்மா இளைஞர்கள் செல்வர்களிடம் புகழ்மிக்க ஒரு ஞானி. அவர்களுக்கு என்ன சொல்வார்? விஜயானுகா. அவர்கள் பெண்மகனாக இருந்தாலும் அம்மாவுடைய ஆண்களை சின்னங்கள் சொல்வார். எனவே வழிமாறுகள் அந்த ஞானத்துறையில் ஆண்களை போலிருக்கிற காரணத்தினால் ஆண் பிளஸ் தடை, ஆண்மையினும் தகுதியுடையவர்கள் இன்னொரு பொருள், ஆண் தடை இன்னொரு அர்த்தம், சிறப்பு மிக்கவரை பொழுது பொருள். இதுதான் அகராதி பொருள். நம்முடைய முன்னோர்கள் அந்த அர்த்தத்தில் பெயர் வைத்தார்கள். இன்னொரு வார்த்தை ஆண்டவர்கள் சொல்லுவாங்க. ஆண்டவர்கள் சொல்லலாம். ஆண்டவர் என்ற வார்த்தைக்கு அகராதின் பொருள் புரியாதவர் அந்த வார்த்தையை சொல்லலாமான்னு கேள்வி கேட்கிறார். ஒரு கவிஞர் சொன்னார், அதாவது மண்ணை ஆண்டவர்கள் தான் மண்ணுக்குள் மறைத்த பிறகு மக்கள் மனங்களை விட்டு மறைத்து விட்டார்கள், தன்னை ஆண்டவர்களோ இன்னும் வாழ்கிறார். வலிகள் கோமான் வீட்டின் அப்துல் காசிம் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு மண்ணை ஆண்டவர்கள் பாரதிய நாட்டிலே ஒரு ஜிபில்லா முஸ்தமிபில்லா ஆமோ ரஷீதே மாமோ ரஷீதெல்லாம் பாரதிய நாட்டில் மண்ணை ஆண்டவர்கள். இவர்கள் எந்த மண்ணையும் ஆளவில்லை, பாதுஷாவாக இருக்கவில்லை, பக்கீஷமாக வாழ்ந்தார்கள். எனவே மண்ணை ஆண்டவர்கள் தான் மண்ணுக்குள் மறைத்த பிறகு மக்கள் மனங்களை விட்டு மறைந்தார்கள். வலிகள் கோவான் தன்னை ஆண்டவர்கள், தன்னுடைய மனத்தை அடக்கி ஆண்டவர்கள். எனவே இன்னும் நம்முடைய மனங்களை அவர்கள் நிறைந்து வாழ்ந்தார்கள். அவர்கள் பௌத்தநாயகத்தில் சொல்வார்கள், எங்கள் மன்னனுக்கு மன்னராக வந்த மகராசனை சொல்வார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? வலிகள் கோவானை நாங்கள் நெஞ்சிக்கு அணிகள், எங்களுடைய நெஞ்சி எந்த ஆசைகளை சொல்கிறோ அதுக்கு தங்கள் சித்தம் எங்கள் மாற்றமும் கட்டுக்கொள்ளும். நெஞ்சின் அடிமே ஒரு கவிஞன் சொன்னோம். நம்ம எல்லோரும் நெஞ்சினுடைய ஆசா பாசத்திற்கு அடிமையாகிறோம். ஆனால் நெஞ்சிக்கு நம்மை அடிமையாக்குகிறோம். வலிகள் கோமான் ரலியல்லாஹு நெஞ்சிக்கு தன்னை அடிமையாக்காமல் நெஞ்சையே தனக்கு அடிமையாக்கிக் கொண்டார்கள். நப்சே அம்மாராயர்கள் அந்த இச்சையை தூண்டுகிற இடையில் உள்ள மனத்தை அடக்கி ஆண்டார். எனவே நாங்கள் நெஞ்சங்களை எல்லாம் எஜமானாக்கி மன்னனாக்கி அதற்கு வண்டியிடுகிறோம். வழிகள் கோமானே நீங்கள் அந்த நெஞ்சங்களை அடிமையாக்கி அதற்கு மன்னனாக இருக்கிறீர்கள். அதைத்தான் மத்தாக்காரர்கள் பாடுவார்கள். மன்னனுக்கு மன்னராக வந்த மகராசை அவர்கள் மன்னரகத்தை ஆளவில்லை, தன்னை ஆண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு மக்கள் மனங்களில் அவருடைய பேர் இடம்பெற்றுள்ளது. அவருடைய பேரிலே தமிழகத்தில் எண்ணற்ற பள்ளிவாசலுடைய பேரை சூட்டப்படும். என்ன காரணம்? அவர்கள் ஏற்படுத்திய ஒரு ஆன்மீக தாக்கம். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஞான வழிக்கு காதிரியா தரீகா என்று. இந்த காதிரியா தரீகா தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு எப்போது வந்ததுன்னா 300 ஆண்டுகளுக்கு முன் வந்தது. 300 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் வந்தது. இதை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் முகமது ஹவுசுல் குவானி. அதாவது நாகூரில் அடைக்குமாட மகான் சர்க்குணமுடியுடைய ஷாவுனது பாஷா ரலியல்லாஹு ஆட்சியில் ஆசான் முகமது ஹவுசுல் குவானியை அவர்கள்தான் பகதாதிலிருந்து காதிரியா தரீகா என்ற ஞானவழியை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார்கள். அவருடைய சீடராக இருந்த ஷேகுல்லா ஷாவுனதினாயிரம் பாஷா ரலியல்லாஹு அன்ஹு தமிழ்நாட்டுக்கு அதை கொண்டு வந்தார்கள். தமிழ்நாட்டிற்கு வருமான அடித்தளம் பெற்றவர்கள் காயல்பட்டினத்தில் பிறந்து கிழக்கையில் அடைந்து வாழ்வதால் அச்சை சதத்தத்துவாக காதிரியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த தரீகா எனும் ஞானவழியை வெளிப்படுத்தினார். எனவே தமிழ்நாட்டிலே வாழ்ந்த முஸ்லிம்கள் அவர்கள் மூலமாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றிக் கொண்டார்கள். இஸ்லாம் சூஃபி ஞானிகளால் தான் பரவியதை தவிர நிச்சயமாக எந்த மன்னராலும் பரவவில்லை. இஸ்லாம் பரவியது எப்படி? வாழெடுத்து போர்வெடுத்த மன்னர்களால் பரவியதா? கைகளிலே வாழையங்கிய மன்னர்களால் பரவாமல்
கரங்களிலே தசீரும் மணி ஏற்றிய சமஞான செம்மல்களால் இஸ்லாம் வரவில்லை, வாழால் வரவில்லை. கவசம் தெரிந்த மன்னர்களால் இஸ்லாம் இந்த நாட்டில் வரவில்லை, கந்தலாரை தெரிந்த பக்கீர்களால் வரவில்லை. பாகிஸ்தான்களால் வரவாறு இஸ்லாம் பக்கீர்களால் வரவில்லை. கவசம் தெரிந்த மன்னர் இந்த நாட்டில் இஸ்லாத்தை பரப்ப முயற்சிக்கவில்லை. பாபர் முதல் பகதூர் வரையில் உள்ள மன்னருடைய வரலாறு மக்களை தெளிவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் தன்னை அடக்கிய அந்த சமஞான செம்மல்களால் தான் இஸ்லாம் வரவில்லை. மன்னர் அவுரங்கசீபுடைய ஆஸ்தான குருதான் ஷங்கி ஷேபனார் சதக்கத்துல்லா அப்பார்கள். அவர்கள் தான் காதியா தரிக்க ஞானப்பாதை தமிழகத்திற்கு மக்களுக்கு சொன்னார்கள். எனவே அந்த காலத்தில் வாழ்ந்த சூஃபி ஞானிகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு யாரால் கிடைத்தது, யாரால் இஸ்லாமிய நெறி போதிக்கப்பட்டது என்று உணர்ந்து அதை நமக்கு சொன்ன குருநாதருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுப்பிய பள்ளிவாசலுக்கெல்லாம் முகீத்திய நாட்டை பள்ளிவாசலுக்கு கடந்த காலத்து வழிமாறல் பெயரிட்டனர். அவர்களுடைய பெயர் இடம்பெற்றதனால யாரும் தவறான மூடத்தனமான வழக்கு சொல்வார்கள். பள்ளிவாசலை அல்லாஹுவிற்காக வணங்குகிறோம். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களை யாரும் பள்ளிவாசலை வணங்குவதில்லை. எனவே அவருடைய பெயர் நிலைநாட்ட காரணமல்ல, இஸ்லாத்தினுடைய உயிர் தொழுகை. அந்த இஸ்லாத்தினுடைய உயிராகிய தொழுகைக்கு இஸ்லாத்தினுடைய தீவிர துடிப்பாகிய தொழுகை உயிர்ப்பித்தவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். பள்ளிவாசல் என்பதை தீனுக்கு புத்துயிரூட்டுகின்றார். தீனுடைய புத்துயிர்ப்பது தொழுகை என்றார். அதை நிறைவேற்றப்படுகிற இடம் பள்ளிவாசல் என்றார். அவர்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவருடைய பெயரை பள்ளிவாசல் என்று வைத்தார்கள். சூஃபி ஞானிகள் வைத்தார். அதோடு சூஃபி ஞானிகள் பல இலக்கியங்களை பாடினார். 1990ஆம் ஆண்டு கிள்ளக்கரையில் அனைத்துடன் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய 7வது மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தமிழ் இலக்கியத்தில் தனக்கென தனியிடத்த பிரிவு கவிக்கோ அங்குலமானவர்கள் ஒரு நூல் வெளியிட்டார், இஸ்லாமிய தமிழ் இலக்கியங்கள். அந்த நூலுடைய முன்னுரையில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். தமிழ்நாட்டில் வாழ்ந்த இறைநேச செல்வர்களான கவிஞர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அதிகமாக பாடியது முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களைத்தான் அதிகமாக பாடினார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு அவர்கள் இந்த புலவர்கள் பாடினார்கள் என்றால், உதாரணமாக அம்மானை, அந்தாதி, கலப்பதம், கிருஷ்ணா, முனாஜாத்தி, பிள்ளைத்தமிழ், நாடாட்டு, இப்படி பல்வேறு இலக்கிய வடிவங்களில் வலிகள் கோமாலை விஞ்ஞானிகள் சூஃபி ஞானிகள் ஏன் பாடினார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை இந்த சூஃபி ஞானிகள் குந்துவதற்கு அவர்கள் ஏற்றிக் கொண்ட காதியா தரீகா வழியாகத்தான் புரிந்து கொண்டதனாலே அந்த நன்றிக்கடனாக அதிகமாக அவர்களைத்தான் பாடினார். அதில் உதாரணமாக 188 மாலைகள், இலக்கியத்தில் மாலை என்பது ஒரு இலக்கிய வடிவம். அதில் 188 மாலைகளை தமிழ் புலவர்கள் ஏற்றினார்கள். அதில் ஒரு மாலை தான், அதில் 22 மாலை முஹிதீன் மாலை. 188 மாலைகளில் 22 மாலை முஹிதீன் மாலை. அத்தனையும் இந்த புலவர்கள் பாட காரணம் நன்றிக்கடன் வெளிப்பாடு. எனவே அந்த புலவர்கள் பாடிய ஒரு கட்டத்தில் ஒரு புலவர், நம்முடைய புலவர்கள் வரிசையில முதல் புலவர் யார் எல்லோருக்கும் தெரியும். செம்மொழியாகிய தமிழுக்கு இஸ்லாமியருடைய சிறப்பான பத்தாக பெருமை சேர்ந்தவர் சீரா புராணம் தந்த ஒவ்வொரு புலவர். ஒவ்வொரு புலவர் உருவாக்கிய சீரா புராணம் தான் செம்மொழியான தமிழுக்கு முஸ்லிம்களுடைய தலையாகிய ஒரு பகுதியை சுட்டிக்கார்கள். அந்த ஒவ்வொரு புலவர் ஒழுக்க சீரா புராணத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழ்ச்சிக்காகத்தான் பாடினார். அவருடைய வரலாற்றை பாடுகிறார். ஆனால் முன்னுரையில் என்ன செய்கிறார் தெரியுமா? அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு ஆசியினை யாசித்து பாடுகிறார். முதல்ல அல்லாஹ்வை பற்றி பலவிதமான பாடல்களை பாடி, அடுத்து 40 ஹதீஸ்களை பாடி, 40 ஹதீஸ்களுக்கு பிறகு ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவை பாடி, கடைசியில் வலிகள் கோமான் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலாவை பாடுகிறார். எப்படி பாடுகிறார்? உலகொரு தீ பாலெல்லாம் ஒளியலை விளக்கம் செய்தோம், துறவொரு அவுலியாவாய் உலகின வேட்கை மேலா வரமொரு முதியின் தேசம் மலரடி இரண்டு என்ற சிறமையை இருத்தி வாட்டி செந்தவள் படுவல் செய்தேன். செந்தவள் நூலாகிய சீரா புராணத்தை யா அல்லாஹ் நான் படைக்கிறேன். இது முழுக்க கற்பனை நாயகம் செல்லவாருடைய கண்ணியமான வாழ்க்கையை போற்றுகிற ஒரு காவியம். இந்த செந்தவள் பருவையை எப்படி நான் செய்கிறேன்?
வலுவான சத்திய மார்க்கத்தை உலகமெல்லாம் பிரச்சாரம் செய்வதற்காக அயராது பாடுபட்ட வலிமடைந்த வழிமாறுகளுக்கெல்லாம் மன்னனாக திகழ்ந்த முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானியுடைய சிறப்பை இழுத்தி வாழ்த்தி அவருடைய பொற்பாதங்களில் தலையை ஏற்றி போற்றி இந்த சீரா புராணத்தை பாடுகிறேன் என்று சீரா புராணத்தில் அவர்களுக்குரிய இடத்தை கொடுத்தார்கள். இலக்கிய புலவர்கள் இந்த செய்த படைப்பின் காரணம் வலிகள்குமார் சத்திய சன்மார்க்கத்தை இந்த நாட்டிலே தமிழ் மண்ணிலே வளர்ப்பதற்காக ஆட்சிய மகத்தான பெண். நிறைவாக ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவேற்றிக் கொண்டு வருகிறேன். காதலியா தனிக்கா என்ற அந்த ஞானவழி இருக்கிறது. அந்த ஞானவழியை பற்றி பல பட்டிபாத்தினர் ராசிபத்தில் ஜதாரியா ஓதுவார்கள். அதாவது மாப்பிள்ளை என்று ஆளும் ஒளியில்லாமல் உருவாக்கிய ஒரு மகத்தான ராசிபதான் ராசிபத்தில் ஜதாரியா. பல பட்டிபாத்திர வியாழன் பின்னேற வெள்ளியவர்கள் ஓதுகிறார்கள். அதில் ஒரு அணி வருகிறது. வகுந்தாவுல் காதிலிய சிராந்தன் கடியா இன்ன வீரன் உசூலு லில்லாஹி தஆலா. என்ன சொல்கிறார்கள்? வகுந்தாவுல் காதிலிய சிராந்தன் கடியா, நேரான பாதையாக சீரான பாதையாக காதிலியா தரீகாவை தேடிக்கொள். ஏனென்றால் இந்த காதிலியா தரீகா என்ற ஞான வழியில் அல்லாஹ்வுடைய அருளை பக்கம் சென்றடையக்கூடிய எளிமையான வழி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய அருளை பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கிற பாதை என்று பாடுகிறார். இதை போல தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து குந்துவிலங்காவுடைய புகழ்வாடும் முஹீதீன் பொருளை உருவாக்கியவர் யார் என்றால் சீரா புராணத்திற்கு உரை கொடுத்த மஹமூது சீவி ரலியல்லாஹு காயல்பட்டினத்திலே பிறந்து பரங்கின் பேரில் அடைந்து வாழும் மகான் மஹமூது சீவி ரலியல்லாஹு தான் முஹீதீன் பொருளை உருவாக்கினார். அவர்கள் தன் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய அருள்பெற்ற இந்த இளைஞர்கள் செல்வர் அவர்கள் செய்த பணிக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று முஹீதீன் பொருளை உருவாக்கினார். அந்த முஹீதீன் பொருளிலே ஒரு இடத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகழ்மிக்க பாடலில் ஒருவரை அதில் அவர்கள் குறிப்பிடுகிற செய்தி என்னவென்றால், எல்லோருக்கும் தெரிந்த அணி யா ஒளியிட பாணிவின் இறங்கி யா ரிஷீத பாணிவின் கரவி அத்தரீக்கத்த காதிலிய பகுதி பசிலும் கண்ணா ராசி அதில் கதறி. அதாவது அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை தேடக்கூடியவனை, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை தேடுவதில் நாட்டமுள்ளவனை, அல்லாஹ்வுடைய கொடைகளை ஆர்வமுள்ள நேர்வழி பெற்றவனை காதிலியா தரீகாவை பற்றி பிடித்துக் கொள். உன்னுடைய பாதத்தை அந்த காதிலியா தரீகாவில் உறுதியாக பதிய வைத்துக் கொள் என்று சொல்லி காட்டுகிற செய்திகளெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இந்த மகத்தான மகான்களை எண்ணி பார்க்கிற சிறப்பை உருவாக்கி தந்ததற்கான காரணத்தை நினைவூட்டு. எனவே நான் இங்கே பார்க்கிறேன், எபினேசர் புகழ்பாடும் வேலைகள் எனும் ஒரு அமைப்பு வலிகள் கோவாலைக்கு புகழ்பாடுகிறது. ஏனென்றால் வலிகள் கோவான் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள ஒரு தொடர்பு என்னவென்றால் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு நபியினுடைய பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு வழியுள்ளா பற்றி பிடித்தார்கள். எனக்கு இருநிலையில் எம்பெருமான் ஸல்லல்லாஹுடைய பொறுப்பாளத்தை என் சிறமையில் ஏற்றிக் கொண்டேன் என்று சொன்னார். எனவே இறை தூதர்களில் மற்றவர்களை விட வானதி ஸல்லல்லாஹு இவ்வளவு சிறப்பு பெறுகிறார்களோ அதே போல இறைநேசர்களில் மற்றவர்களை விட மஹ்பூப் சுப்ஹானி ரலியல்லாஹு தஆலா சிறப்பு பெறுகிறார்கள் என்பதை அவருடைய ஸ்டேட்மென்ட்டில் அறிவிக்கிறார். அவர்கள் அடக்கமா ரெண்டு விதமா சொன்னார். அதாவது சிலர் நினைக்கலாம் அவர்கள் தன்னை பற்றி அழைக்க சொன்னார்களே அப்படின்னு சொன்னா அது ஒரு பரவசங்கள். ரெண்டு விதமா சொன்னாங்க. சரியத்தை சரிக்கிறது முதல்ல சரியத்தை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நம்பு அவர்களிடம் உதவியை கேட்டு அவனை சிலர்கள் யாரும் அவனுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது, எந்த தீங்கில் விளைக்க முடியாது தொடர்ந்து சரியத்தை சொன்னாங்க. சரியத்தை சொல்லி அந்த மக்கள் பரவச ஒரு பக்குவம் பெறுகிறவர்கள் சரிக்க சொன்னாங்க. இடைத்தேர்தல் சரியத்தை சொல்லு புத்தகம் ரப்பானி அவர்களுக்கு எதிர் பார்த்தீங்கன்னா மிக அழுத்தமாக தௌஹீதை சொல்வார். அந்த தௌஹீதில் அவருடைய உச்சகத்தை நிலை தெரிவிப்பார். இந்த தௌஹீது ரெண்டு வகை, எல்கேஜி தௌஹீதி, பிஹெச்டி தௌஹீது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்தின் குறித்தானவன் யாரும் இல்லை என்பதே தௌஹீதுடைய எல்கேஜி ஸ்டேஜ் ஆரம்பங்கள். வழிமார்கள் அதற்கு எப்படி வணக்கம் கொடுப்பார்கள்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்தின் குறித்தானவன் யாரும் இல்லை என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வை தவிர தேடுகிற தேட்டம் எதுவும் இல்லை, அல்லாஹ்வை தவிர காணுகிற சுரூபம் எதுவும் இல்லை. எல்லாம் லா மௌஜூத இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்தை குறித்தானவன் இல்லை. அல்லாஹ்வை தவிர மௌஜூத்
காலையில் சுரூபமெல்லாம் அந்த கத்தை பதகரித்து எடுத்து சென்று ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை பெற்றவர்கள் வழிபாடு. அவர்களுடைய அந்த மகத்துவத்தை சாதாரண கண்களால் எடை போட முடியாது. அது எப்படி எடை போடுகிறார்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். எல்கேஜி படிக்கிற ஒரு மாணவனுக்கு பில்லியன் என்றால் தெரியுமா? பில்லியன் என்றால் தெரியுமா? ட்ரில்லியன் என்றால் தெரியுமா? பில்லியன் என்றால் 10 லட்சம். பில்லியன் என்றால் 10 லட்சம் இன்னும் 10 லட்சம் பில்லியன். ட்ரில்லியன் என்றால் 10 லட்சம் அந்த பில்லியன் அதை பிரசாரம் பேசுறோம். இப்படி பார்க்கும்போது அந்த எண்ணிக்கை கடந்து. ஆனா எண்ணிக்கை மாணவர்களுக்கு 1 முதல் 10 வரை 100 வரை தான் எண்ணிக்கை தெரியும். அதற்காக என்ன இல்லை என்று கொள்ளல. வழிமார்கள் மார்க்கத்தை சொல்லும் போது உடற்கத்தில் சரியத்தை சொல்லி சொல்லுகிற மக்கள் பண்பட்ட பிறகு பக்குவப்பட்ட பிறகு ஞானத்தை சொல்வார்கள். அப்படி சொல்லப்பட்ட ஞானத்தினுடைய சிகரத்தை அடைத்தவர்கள் புதுவரசாவர்கள் எல்லாரும் தரணும். அவர்கள் தன்னுடைய புகழை பற்றி சொன்ன ஒரு பாடல் இதை நிறைவாக சொல்கிறேன். அவர்கள் கூறுகிறார்கள், அச்சானின் மௌலா அஜல்ல விலாயத்தில் வலம் யுக்திஹா வைதியில் யோகல் தயாமத்தி வமா குல்து ஆதல் மௌல மகளக்க இன்னமா அத்தல் இதன் ஹத்தா எடை போன அம்பிகை. இந்த பாடல் காலையில் பட்டினத்திலே தென்னிந்தியாவுடைய காதிரியா தரீகாவுடைய தலைமை கேந்திரமாக திகழக்கூடிய மகதல் காதிரியாவில் இருக்கக்கூடிய திக்கு பட்டத்துடைய தனிப்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு வாசல் குத்துநாயகத்துடைய அவர்கள் தன்னை பற்றி சொன்ன வாக்குமூலங்கள் அத்தானின் மௌலா அஜல்ல விநாயகர். என் எஜமான அப்பா எனக்கு ஒரு வலுவான விநாயகத்தை கொடுத்தார். வலுவான விலாயத்தை கொடுத்தார். வலம் யுக்திஹா வைதியில் யோகல் தயாமத்தி தயாமத்தினால் வரையிலும் எனக்கு தந்த விலாயத்திற்கு நிகரான விலாயத்தை வேறு யாரும் கொடுக்கவில்லை. இந்த செய்தியை நான் ஆணவத்திற்காக சொல்லவில்லை. இதை நான் எதற்காக சொல்லவில்லை? மகன் பெருமைக்காக சொல்லவில்லை. சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க? பவாக்குள் ஆதல் போல மகன் வைத்தமா அத்தலிலே அத்தா இறை போன அதிகள் என்னுடைய அகமையை என்னுடைய அகமையத்தை ரகசியத்தை மனித சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னை படித்த ரொம்ப சொன்னதனால நான் இதை சொல்றேன். பெருமைக்காக சொல்ல வேண்டாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இதை பாருங்க, புதுவரசாவுடைய புகழ் எங்கெல்லாம் பரவி இருக்கிறது. எத்தனை நூற்றாண்டுகளாக ஏறத்தாழ 10 நூற்றாண்டு கடந்துவிட்டது. அவர்கள் இந்த மகளிரத்தை வந்து ஒரு 1000 ஆண்டுகள் கடந்துள்ளது. இந்த 10 நூற்றாண்டுகளுக்கு முற்றி பார்த்த அந்த பாதையை இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலும் அவரை நினைத்து பார்க்கிறோம் அல்லவா? இடையே பல விமர்சனங்கள் அவர்களை எண்ணி பார்ப்பதை விமர்சிப்போம். இந்த விமர்சிப்பவர்கள் காலத்தால் அறியாமல் காலத்தால் புகழ்ந்தறியாமல் கொள்வார். வழிகள் குமாரனுடைய புகழை அல்லாஹ் தியாமத்தினால் வரையிலும் கல்வத்தை போல் படிப்பார். வழிபாடுகளுக்கு கலாமத்தில் அவர்களுக்கு மகத்துவங்களை செய்கிறார்களே, இவர்கள் இதுக்கு முன்னால் எத்தனை கூட்டம் பார்த்தார்கள், எத்தனை சிறப்பினர் பார்த்தார்கள், வழிபாடுகளை விமர்சித்தவர் பார்த்தார்கள். இன்றைக்கு அவருடைய வேறுவில்லை முகவரி இருக்கு. அதே போல இன்றைக்கு வழிபாடுகளை விமர்சிப்பவர்கள் காலத்தின் முகவரியை காணாமல் கொள்வார்கள். கால வெள்ள ஓட்டத்தால் இழுத்து செல்லப்பட்டு தெரியாமல் கொள்வார்கள். அவருடைய புகழ் தியாகத்தினால் வரையில் ஒழிக்கும். அவர்கள் சொன்னதை போல என்னுடைய சேவல் தியாகத்தினால் வரையில் கூடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் எனக்கு தந்த சேவல் தியாகத்தினால் வரையில் கூடிக்கொண்டிருக்கும். அப்படின்னு என்னுடைய ஞான வழியை பற்றி நான் சொன்ன போதனைகளை தியாகத்தினால் வரையிலும் என்னுடைய சேவல் கூடிக்கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ஒரு முறை ஒரு முட்டி சீட்டு கொடுக்கிறார். புத்துநாயகத்தினுடைய ஒரு பாடலை வைத்துக் கொண்டு ஒரு முட்டி சீட்டு என்னன்னா அவர் சொல்கிறார்கள், என்னுடைய கொடி வானுக்கு மேலும் பூமிக்கு தாழையும் மிகப்பெரிய கொடி அவர்கள் சொன்ன ஒரு புகழ்மிக்க வைக்கும். அப்ப என்னுடைய கொடி வானுக்கு மேலே பூமிக்கு தாழே அவ்வளவு பெரிய கொடி அவர்கள் சொன்ன பாடலை சுட்டிக்காட்டி கேரளாவில் ஏற்பி அபூபக்கர் முஸ்லியார் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு சுட்டிக்கு வருது. வலிகள் கோமான் குடியின் அப்துல் காதர் ஜிலானி சொன்ன வாசகத்தை இப்படி கிட்டலாக துண்டலாக ஒரு குட்டி சீட்டு குடியின் அப்துல் காதர் ஜிலானி சொன்னார்களே, என்னுடைய குடி வானுக்கு மேலே பூமிக்கு தாழை வைக்கிற பெரிய குடி என்று. இவ்வளவு பெரிய குடி கைப்பற்றி எந்த டெக்ஸ்டைல்ல துணி வாங்கினார், இந்த நேரத்தில் எந்த டெக்ஸ்டைல்ல துணி வாங்கினார் ஒரு குட்டி சீட்டு. உடனே அவர் என்ன சொன்னார்னா, இந்த டெக்ஸ்டைலுக்கு உங்களுக்கு நம்பர் வருமா? ஒரு சூழல் ஒரு ஆயத்தை அல்லாஹ்வுடைய கைக்கு
நீங்கள் பற்றி பிடித்து வழக்கத்துவோ எல்லோரும் அல்லாஹ்வுடைய கையை ஒன்றாக பற்றி பிடித்து அல்லாஹ் சொன்ன பாருங்க, அல்லாஹ் சொன்ன கயிறு எந்த கைக்கு சேர்க்கையில உருவானதோ அதுக்கு பக்கத்துல அந்த டெக்ஸ்டைல். எனக்கு கேரளாவில் அதிகமா கைக்கு சேர்க்கை கேரளா தான் தமிழகத்துக்கு பல்வேறு நாடுகளுக்கு கையை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவர் சொன்ன பதினெட்டு மையத்தை அனுபவிக்கிறார். அல்லாஹ்வுடைய கை எவ்வளவு பெரிய கயிறு, வானத்தில் இருந்து அல்லாஹ் போட்ட கயிறு பூமியிலே இருக்கிறதா தட்டி பிடிக்க வேண்டுமானா அந்த கயிறு எந்த சேர்க்கையில் உருவாக்கப்படுகிறோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த டெக்ஸ்டைல் என்று சொல்லி அவரை வாய்ப்புடன். எனவே வழிமாறனுடைய பெருமை காலத்தால் அழியாது, காலத்தில் பலருடைய விமர்சனங்களால் கட்டிவிடாது. இந்த சேவல் காலமெல்லாம் ஒழித்துக் கொண்டே இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஒரு புள்ளித்தார் அவருடைய மகத்துவத்தை குறித்தவர்களாக, வழிமாறனுடைய சிறப்புகளை பற்றி எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக, வழிமாறனுடைய அருளாட்சியினால் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு முடித்தார்களாக நம்மை ஆட்சி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட துஆவை நாம் கேட்போம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஹுப்பக, யா அல்லாஹ் நாங்கள் எல்லாம் உன்னுடைய நேசத்தை கேட்கிறோம். முதல்ல நமக்கு என்ன தேவை? முதல்ல அல்லாஹ்வுடைய நேசம். இரண்டாவது என்ன கேட்கிறாங்க? ஹுப்பமை யுஹிப்புக, உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அந்த நேசத்தினுடைய நேசத்தை தருவார்கள். நம்பர் 1 அல்லாஹ்வுடைய நேசம். நம்பர் 2 என்னது? அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மகான்களின் நேசம். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார். மூன்றாவது அமலையும் கத்திவினா இல்லா உப்பிக்க, உன்னுடைய நேசத்தின் பக்கம் எங்களை நெருக்க செய்யக்கூடிய அமல்களின் நேசத்தை. இப்போ அமல்களின் நேசம் முக்கியமானது. அதை அல்லாஹ்வுடைய ரசூல் மூன்றாவதாக சொன்னார்கள். அந்த அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்ற அவுலியாக்களுடைய நேசத்தை நேசங்கள் முதல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் தான். உப்பமையை எதிர்ப்புகளை நம்பரும் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூலின் இளைஞரால் யாரும் அவர்களை நேசிக்கவில்லை. அதை தொடர்ந்து அடித்தெடுத்த சேவைகள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய நேசம். எனவே அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை குறித்தான நேசங்களை நேசத்தையும் அவருடைய நேசத்தின் பக்கம் தன்னை எரித்து வைக்கக்கூடிய ஏழைகளின் நேசத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் குறித்தார். நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவாராக என குறிப்பிட்டு வாழ்வில் வளம் காண வல்லனை வழி செல்வோம். ஆண்களை அகற்றிவிட்டு தலை தூக்கி மூச்செடுப்போம். நோயகத்தை நீங்களுக்கு, நோய்கள் போக்குகளுக்கு நாயகத்தை போற்றிடுவோம், நன்மையெல்லாம் பெற்றிடுவோம் என குறிப்பிட்டு வாய்ப்பளித்த செங்குன்ற கோயிலில் இருக்கும் பூமாலை செல்லவாருடைய புகழ்வாளர் மேலவையில் அனைவர்களுக்கும், குறிப்பாக இங்கே தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சென்னை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையுடைய செயலாளர், என் நெஞ்சில் இருந்த நேசத்துக்குரிய காஜாமணியின் ஆலயம் ஜமானி அவர்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாசல் தரமானார். அனைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.